ஓம் கேட்கறது இல்லையா? ஓம் சதாசிவசமாரம்பாம் சங்கராச்சார்யமத்யமாம் அஸ்மதாச்சார்யபர்யந்தாம் வந்தே குருபரம்பராம். ஓம் பகவத்கீதா இன் மை லைஃப், என்னுடைய வாழ்வில் பகவத்கீதை அப்படிங்கிற தலைப்பில் நம்ம இங்கே எஸ்டான்ஷியாவில் கீதா சத்சங் சீரீஸ் ஆரம்பித்து திஸ் இஸ் த 7th month. மாதம் கீதையை ஒட்டி ஒரு டாபிக் எடுத்துட்டு நம்ம அதை தெரிஞ்சுக்கிறோம். அதை பற்றி இட் இஸ் ஜஸ்ட் அ பேசிக் ப்ராட் அண்டர்ஸ்டாண்டிங் அபவுட் எவ்ரி டாபிக் நம்ம சூஸ் பண்ணியிருக்கிறது. இன்னும் கீதைக்குள்ளே ஆழமாக படிக்க ஆரம்பிக்கலை. ஸோ அவ்வளவு அற்புதமான விஷயங்கள் நம்மளுடைய சாஸ்திர நூல்களில் ஒளிஞ்சின்னு இருக்கு. அந்த வரிசையில் நம்ம ஒவ்வொரு மாதம் ஒவ்வொரு தலைப்பில் பார்த்துட்டு வரோம். அந்த வரிசையில் போன மாதம் சாமானிய தர்மம் அப்படின்னு பார்த்தோம். சாமானிய தர்மம்னா என்னன்னு பார்த்தோம். என்னோட ஆச்சாரிய விபாக் வரல இன்னைக்கு, வருஷா வரல. சாமானிய தர்மம் என்றால் என்ன? யாராவது ஒரே ஒரு வார்த்தையில் சொல்ல முடியுமா? இல்லை, ஓகே, ஒரு சென்டென்ஸில். எல்லாரும் கடைப்பிடிக்க வேண்டிய தர்மம், வேல்யூஸ் இல்லையா? நம்ம எல்லாருமே கடைப்பிடிக்க வேண்டிய வேல்யூஸ். இதில் எந்த ஜியாகிரபிக்கல் ரீதியாவோ இல்லை எந்த ஜாதி மத இன அடிப்படையிலையோ எந்தவித வேற்றுமையும் கிடையாது. எல்லாருக்குமே இட் இஸ் காமன் ஃபார் ஆல். அப்படிப்பட்ட நற்பண்புகளுக்கு பெயர் சாமானிய தர்மம். சாமானிய அப்படின்னு சொன்னாலே ஜென்ரல், பொதுவாக இருக்கிற தர்மம், அப்ளிகபிள் டு ஆல் அப்படின்னு அர்த்தம். தர்மா அப்படின்னு எடுத்துட்டோன்னா தாரயதி இதி தர்மஹா அப்படின்னு சொல்றது நம்ம நூல்கள்லாம். எது ஒன்று சஸ்டெயின் பண்றதோ அதுக்கு பேரு தர்மா அப்படின்னு பேர். எதை காப்பாற்றினால் அதனால் உங்களுக்கு சஸ்டெனன்ஸ் ஏற்படுமோ, எதை காப்பாத்துறது மூலமாக, எதை நான் கடைப்பிடிச்சு ஃபாலோ பண்ணி வாழறது மூலமா அது எனக்கே நல்லது நடக்குமோ இல்லையா? அதனால இன்னொரு வார்த்தை, இன்னொரு வாக்கியம் ரொம்ப காமன்லி இது தெரியும், சமஸ்கிருதத்தில் இருக்கிறது. தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. கேள்விப்பட்டிருக்கேளோ? கேள்விப்படாமல் இருக்கவே முடியாது இல்லையா? அர்த்தம் வேணா தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இதை காதில் வாங்காமல் இருக்க முடியும் இல்லையா? தர்மோ ரக்ஷதி ரக்ஷிதா. தர்மோ ரக்ஷதி அப்படின்னாக்க எவன் ஒருவன் தர்மத்தை காப்பாற்றுகிறானோ, த ஒன் ஹூ ப்ரொடெக்ட்ஸ் தர்மா. தர்மஹா ரக்ஷதி, ரக்ஷிதா காப்பாற்றப்படுகிறான் அப்படின்னு அர்த்தம். ஸோ எவன் ஒருவன் தர்மத்தை காப்பாற்றுகிறானோ அவனால் காப்பாற்றப்பட்ட தர்மத்தினால் அவன் காப்பாற்றப்படுகிறான். எப்படி? எவன் ஒருவன் டிராஃபிக் ரூல்ஸை காப்பாற்றுகிறானோ அவனால் காப்பாற்றப்பட்ட டிராஃபிக் ரூல்ஸால் அவன் காப்பாற்றப்படுகிறான் இல்லையா? ஸோ அதே மாதிரி தான் ஹெல்மெட் போட்டுண்டா யாருக்கு நல்லது? ஹெல்மெட் கடைக்கு நல்லதுன்னு சொல்லக்கூடாது இல்லையா? நமக்கு நல்லது இல்லையா? அதே மாதிரி நிறுத்துக்கோட்டுக்கு முன்னாடி வண்டியை நிறுத்துறது யாருக்கு நல்லது? எனக்கும் நல்லது, பெடஸ்ட்ரியன்ஸ்க்கும் நல்லது, எல்லாருக்குமே நல்லது இல்லையா? அதனால யார் ஒருவரால் தர்மம் காப்பாற்றப்படுகிறதோ அவர்கள் காப்பாற்றப்படுகிறார்கள் அப்படின்னு சொன்னா, அப்ப தர்மத்தை காப்பாத்துறது, தர்மத்தை கடைப்பிடிக்கிறது எனக்கு நன்மையா நன்மை இல்லையா அப்படிங்கிற குவெஸ்டனுக்கே இடம் கிடையாது இல்லையா? ஆனா தர்மம் எல்லா டைமும் கம்ஃபர்டபுளா இல்லையே, தட் இஸ் அ குவெஸ்டன் இல்லையா? எல்லா டைமும் தர்மத்தை ஃபாலோ பண்ணுறது எனக்கு கம்ஃபர்டபுளா இல்லாம இருக்கலாம். எஸ், கரெக்ட்.
ஸோ எனக்கு தர்மம், அதாவது எனக்கு பிடிச்ச விஷயமா இருக்கலாம், எனக்கு இன்பத்தை தரக்கூடிய விஷயமாக சில சமயம் இருக்கலாம். நான் கடைப்பிடிக்கிற தர்மமே நான் ரொம்ப என்ஜாய் பண்ணுற விஷயமா கூட இருக்கலாம். மோர் ஆஃபன் தென் நாட் நான் கடைப்பிடிக்கிற தர்மம் எனக்கு என்ஜாய் பண்ணுற மாதிரி இல்லை. இதை வேற செஞ்சு தொலைக்கணும், என்ன பண்ணுறது அப்படின்னு தான் இருக்கு இல்லையா? இருந்தாலும் அது செய்யப்பட வேண்டும். வை? இட் இஸ் யுவர் தர்மா, அவ்வளவுதான் இல்லையா? ஸோ இந்த தர்மா அப்படிங்கிறதோடைய அண்டர்ஸ்டாண்டிங் வந்து நம்மளுடைய சாஸ்திர நூல்கள் கொடுக்கறது. தர்மா அப்படின்னு எடுத்துட்டோன்னா, ரூல் அப்படின்னு எடுத்துட்டா, ரூல்ங்கிற ஃப்ரேம் ஒர்க்கில் தர்மத்தை பார்த்தோன்னா அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக 2 வகையா, 2 broad classification of dharma. One is samanya dharma, that which is applicable for all people. அவளுக்காக கொடுக்கப்படுறது சாமானிய தர்மா. இன்னொரு கிளாசிஃபிகேஷன் இஸ் விசேஷ தர்மா. சாமானிய தர்மானா ஜென்ரல் தர்மா, பொதுவா சொல்லப்படுற தர்மா. விசேஷ தர்மா அப்படின்னு சொல்லப்பட்டா ஸ்பெசிஃபிக் தர்மா இல்லையா? ஜென்ரல் தான், இட் இஸ் காமன் ஃபார் ஆல். உங்களுக்கு என்னவோ அதுதான் எனக்கு, எனக்கு என்னவோ அதுதான் உங்களுக்கு இல்லையா? இட் இஸ் காமன் ஃபார் ஆல். திருடாதே அப்படின்னா யாரும் திருடக்கூடாது? யாரெல்லாம் வந்து ஃபேர் ஸ்கின்னோ அவளுக்கெல்லாம் எக்ஸப்ஷன் அப்படிலாம் கிடையாது இல்லையா? வெள்ளையா இருக்கிறவன் பொய் சொல்ல மாட்டான் அப்படின்னு சொல்லு, அதெல்லாம் கிடையாது இல்லையா? ஸோ எல்லாருக்குமே பொது. இதே விசேஷ தர்மா அப்படின்னாக்க ஒரு விஷயத்தை நீங்க செய்யலாம், அது கரெக்டு, ஆனால் அது நான் செஞ்சா அது தப்பு. வை? பிகாஸ் அது விசேஷ தர்மா. ஸோ இதை எப்படி புரிஞ்சுக்கிறது அப்படின்னா, விசேஷ தர்மா அகென் it is classified into 2. One is called varna dharma, another is called ashrama dharma. Varna dharma and ashrama dharma. varnashrama dharma, varnashrama dharma அப்படின்னு நிறைய கேட்டிருப்போம். நிறைய கான்ட்ரோவர்சிஸோட மத்தியில் நிறைய கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்கு. அதை பற்றி பேசுகிறவாளுக்கும் ஒன்றும் தெரியாது, யாருக்கிட்ட பேசுகிறாளோ அவளுக்கும் தெரியாது. ஆனால் 2 பேரும் நல்லா உருட்டுன்னு உருட்டின்னு இருப்பா. All right, today we will see it. Okay, so varna dharma and ashrama dharma. What is varna dharma? What is ashrama dharma? ஒவ்வொரு பர்சனுக்கும் இண்டிவிஜுவல் லைஃப்பில் ஒரு ரோல் இருக்கு, ஒரு ஸ்டேச்சர் இருக்கு. அதே டைமில் he is transacting with the outside world, with the society outside. அங்கேயும் அவனுக்கு ஒரு ரோல் இருக்கு, அவனுக்கோ அவளுக்கோ. இது எல்லாருக்குமே உண்டு இல்லையா? ஏன்னா நம்மளோட வாழ்க்கையும் லீட் பண்ணிட்டு அதே டைம்ல we also interact with the world outside, with the society outside. I have a role to play in the society. It can be small, it can be big. However small or big, there is a role இல்லையா? இதன் அடிப்படையில், இண்டிவிஜுவல் லைஃபோட அடிப்படையில் ஆசிரம தர்மா என்று சொல்லப்படுகிறது. என்னோட ரோல், த சேம் பர்சன், என்னோட லைஃப்ல, என்னுடைய இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டாண்ட் பாயிண்ட்ல ஆசிரம தர்மா, நான் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸ் இருக்கு இல்லையா? என்னுடைய இண்டிவிஜுவல் லைஃபோட ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து நான் கடைப்பிடிக்க வேண்டிய ரூல்ஸுக்கு ஆசிரம தர்மா என்று பெயர். ஃப்ரண்ட்ல சீட்ஸ் இருக்கு, கம் இன் ஃப்ரண்ட். ஓகே, வாங்க. ஆசிரம தர்மான்னு பேரு. த சேம் பர்சன் சொசைட்டியில் நான் என்ன ரோல் எடுத்துட்டு இருக்கேன், ஆர் என்ன ரோல் கொடுக்கப்பட்டிருக்கேன் அப்படிங்கிற ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து பார்க்கறச்சே எந்த ரூல்ஸ் எனக்கு அப்ளிகபிள் ஆகும்னாக்க வர்ண தர்மா அப்படிங்கிற செட் ஆஃப் ரூல்ஸ் எனக்கு அப்ளிகபிள் ஆகும். கிளியரா? குழப்பலையேனா? சரியா? இப்போ வர்ண தர்மா இஸ் டிவைடட் இன்டு 4, ஆசிரம தர்மா இஸ் டிவைடட் இன்டு 4. டிவைடட்னு சொல்றதை விட கிளாசிஃபைடுன்னு சொல்லலாம். ஐ திங்க் தட் இஸ் மோர் அப்ராப்ரியேட் to avoid confusions. ஏன்னு சொல்றேன். First we will take up the individual life and then we will go to the society part of it. சரியா? So இது வரைக்கும் பார்த்தது என்ன? தர்மா.
லாஸ்ட்டாக வந்து உட்காந்தவாளோட பெனிஃபிட்காக இது வரைக்கும் பார்த்தது தர்மா. தர்மா அப்படிங்கிறது ரெண்டாக ப்ராடாக கிளாஸிஃபை பண்ணலாம். ஒன்று சாமானிய தர்மா, ஜென்ரல் தர்மா, தட் இஸ் அப்ளிகபிள் ஃபார் ஆல். இன்னொன்று விசேஷ தர்மா, ஸ்பெசிஃபிக் தர்மா. இன்னாருக்கு மட்டும்தான் அப்ளிகபிள், இன்னாருக்கு அது அப்ளிகபிள் இல்லை அப்படின்னு வரும். அது என்னது அப்படின்னு கேட்டாங்க. முதல்ல நம்ம விசேஷ தர்மானா என்னங்கிறத அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதோடைய அண்டர்ஸ்டாண்டிங்காக விசேஷ தர்மா இஸ் ஃபர்தர் கிளாசிஃபைடு இன்டு 2. ஒன்று வந்து வர்ண தர்மா, இன்னொன்று வந்து ஆசிரம தர்மா. ஒரே பர்சனுடைய இண்டிவிஜுவல் லைஃப் ஸ்டைலில் இருக்கிற ஸ்டேச்சர் அது ஆசிரம தர்மா. அதே பர்சன் சொசைட்டியில் பண்ணுற கான்ட்ரிபியூட்டரி ரோல்ஸ் அது வந்து ஃப்ரம் த சொசைட்டி ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து அதற்கு வர்ண தர்மான்னு பேர். ஆசிரம தர்மாவும் 4 வகைப்படும், வர்ண தர்மாவும் 4 வகைப்படும். ஃபர்ஸ்ட் ஆசிரம தர்மா. ஆசிரமா அப்படின்னு சொன்னா சதுர்த்த ஆசிரமா இருக்கு. பிரம்மச்சரிய, கிரகஸ்த, வானப்பிரஸ்த அண்ட் சந்நியாச. ஒவ்வொரு பர்சனுக்கும் இந்த 4 ஸ்டேஜஸ் ஆஃப் லைஃப் இருக்கு. பிரம்மச்சரிய ஆசிரமா அப்படின்னாக்க பேச்சுலர் கிடையாது. சரியா? பேச்சுலர் இஸ் நாட் த டிரான்ஸ்லேஷன் ஃபார் பிரம்மச்சரிய ஆசிரமா. லெட் மீ மேக் இட் கிளியர். ஓகே, தோ வி ஹாவ் காமன்லி யூஸ் தட் வேர்ட் ஆஸ் அ டிரான்ஸ்லேஷன் ஆஃப் பிரம்மச்சாரி. என்ன சொல்றேன்? சரியா? பிரம்மச்சரிய அப்படின்னா பிரம்ம அப்படின்னா வேதம்னு ஒரு அர்த்தம் இருக்கு. பிரம்மச்சாரி அப்படின்னு சொன்னாக்க யாரு ஒருவன் வேத கல்வியை மேற்கொண்டு அதன் வழியே செல்கிறானோ, சரதி அப்படின்னா போறதுன்னு அர்த்தம். ஓகே, ஸோ அதன் வழி செல்கிறானோ அவனுக்கு பெயர் பிரம்மச்சாரின்னு பேரு. சின்ன வயசுல பூணல் போட்டு வைப்பா. எல்லா ஜாதிக்கும் பூணல் இருந்தது. அதை பற்றியும் பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகே, ஸோ பூணல் போட்டு வச்ச உடனே குருகுல வாசத்துக்கு அனுப்பிச்சுடுவா. ஸ்கூலுக்கு, ரெசிடென்ஷியல் ஸ்கூல், போர்டிங் ஸ்கூல் இன்னைக்கு சொல்லணும்னா மச் பெட்டர் வெர்ஷன் ஆஃப் போர்டிங் ஸ்கூல். ஓகே, ஸோ குருகுலத்துக்கு அனுப்பிச்சுடுவா. அங்கே குரு எல்லாத்தையும் பார்த்துப்பார். அந்த குழந்தைக்கு வெக்கேஷன் போது ஆற்றுக்கு போயிட்டு வரலாம், அவர் எல்லாத்தையும் பார்த்துப்பார். ஸோ அங்கே பார்த்துண்டு அங்கேயே வந்து இருந்து அங்கேயே பிக்ஷா எடுத்து அங்கேயே சாப்பிட்டு அங்கேயே இருக்கிறது. So totally committed to the pursuit of studies, Vedic education system. Chaturdasha Vidya அப்படின்னு பேரு நம்மளுடைய ஒரிஜினல் எஜுகேஷன் சிஸ்டம். வாட் அ வண்டர்ஃபுல் சிஸ்டம் தட் வாஸ். சதுர்தசனா என்ன அர்த்தம்? 14 அர்த்தம். சதுர்தச வித்யா அப்படின்னா 14-fold சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் அப்படின்னு அர்த்தம். என்டையர் சிலபஸ் இருக்கு இல்லையா, ஸ்கூல் சிலபஸ், அது மொத்தமாக 14 விஷயங்களாக வகுத்து கொடுக்கப்பட்ட ஒரு சிலபஸ். அந்த 12 வருஷம் குருகுல வாசத்தில் அந்த குழந்தை வந்து இந்த 14 விஷயத்தையும் படிச்சிடும். அதுக்கப்புறம் ஹையர் எஜுகேஷனுக்கு போகலாம். அது அஷ்டாதச வித்யாவில் வரும். சதுர்தச வித்யாவில் என்ன வரும் அப்படின்னாக்கா அந்த 14 என்னென்ன அப்படின்னாக்க 4 வேதம். என்னென்ன வேதம்? 4 வேதம். நீ சொல்லவே கூடாது, இது கொஸ்டினுக்கு ஆன்சர் மற்றவா தான் சொல்லணும், ஏன்னா நீ வேதம் படிக்கிற. சரியா? ஸோ ஐ எம் சர்ப்ரைஸ்ட். நான் இன்னொரு குரூப்பில் கேட்டேன், அவள் எடுத்தோடனே ஆயுர்வேதம் அப்படின்னு ஆரம்பித்தா. ஓகே, இல்லை அதாவது ஸ்டூடெண்ட்டோட காம்போசிஷன் என்னன்னு தெரிஞ்சால் நான் எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும் இல்லையா? ஸோ ரிக், யஜுர், சாம, அதர்வண இதோட சேர்த்து வேதத்துக்கு 6 அங்கங்கள் இருக்கு. சரியா? அப்பெண்டிக்ஸ்ன்னு சொல்லுவோம்ல நம்ம. ஏதாவது ஒரு டாக்குமெண்ட் இருந்தால் டாக்குமெண்ட்டோட அப்பெண்டிக்ஸ், லீகல் டாக்குமெண்ட் எல்லாம் பார்த்துருக்கேன்ல, அந்த மாதிரி வேதத்துக்கு ஒரு 6 அங்கம், 6 அப்பெண்டிக்ஸ் இருக்கு இல்லையா? ஷீக்ஷா, சந்தஸ், வியாக்கரணம், நிருக்தம், கல்பம், ஜியோதிஷம் அப்படின்னு 6 அங்கம் இருக்கு. ஷிக்ஷா சாஸ்திரம் அப்படிங்கிறது ஃபோனட்டிக்ஸ், சயின்ஸ் ஆஃப் ப்ரொனன்சியேஷன். சரியா? ஷிக்ஷா சாஸ்திரம். ஷிக்ஷா வியாக்கரண சாஸ்திரம். வியாக்கரணம்னா கிராமர். நிருக்தம், நிருக்தம் அப்படின்னா டிக்ஷனரி. அண்ட் அந்த எட்டிமாலஜின்னு சொல்லுவாள்ல,
வேர்டு எப்படி உற்பத்தி ஆகிறது அப்படின்னு. ஸோ அடுத்தது 4வது சந்தஸ். சந்தஸ் அப்படின்னா மீட்டர். நம்மளோட தமிழ் கிராமரில் செய்யுள் இலக்கணம் இருக்கும் தெரியுமா? யாப்பு அணி எல்லாம் வருமே. அந்த மாதிரி we also have a very profound grammar in Tamil. அதுபோல Vedic grammar is entirely different. It is totally different from what is taught as Sanskrit grammar today. Vedic grammar ஒன்று இருக்கு, ஸ்பெஷல் கிராமர். சரியா? ஸோ அதில் அதோட பார்ட்ஸோட சேர்த்து சந்தஸ் அப்படின்னு ஒன்று இருக்கு. த மீட்டர், எந்த செய்யுள் வடிவத்தில் வந்து ஒவ்வொரு செய்யுளும் அமைக்கப்படுற, ஸ்லோகமும் அமைக்கப்படுறது, அதெல்லாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஸ்வரங்கள்லாம் வரும் இல்லையா? வேதிக் மந்த்ராஸ் எடுத்துட்டா அந்த எல்லா விஷயமும் சந்தஸில் வரும். சரியா? ஸோ சந்தஸ் என்ன? ஷீக்ஷா, வியாக்கரணம், நிருக்தம், சந்தஸ், கல்பம். கல்பசாஸ்திரம் அப்படிங்கிறது டைம் கால்குலேஷன், ரிச்சுவல்ஸை பற்றின ரூல்ஸ். கல்பசாஸ்திரம் அப்படிங்கிறது ஒவ்வொரு ரிச்சுவல்ஸும் பண்ணுறச்ச எந்த முறைப்படி செய்ய வேண்டும் அப்படிங்கிறதுக்கான ரூல் புக் கல்பசாஸ்திரம். ஜியோதிஷ சாஸ்திரம் அப்படிங்கிறது இட் இஸ் டைம் கால்குலேஷன், அஸ்ட்ரானமி, ஸ்டடி ஆஃப் ஸ்டார்ஸ் அப்படின்னு சொல்கிறா இல்லையா? ஸோ இட் இஸ் ஆக்சுவலி யூஸ்ட் அட் அ வெரி வெரி பிக் லெவல். ஒரு பெரிய யஜ்ஞயாகம் செய்ய போகிறது, ஒரு பெரிய சொசைட்டிக்கு நன்மை பயக்க போகிறதுனா அந்த விஷனில் பண்ணுற ஒரு விஷயத்தை இன்னைக்கு நம்ம வந்து we have reduced it to just nothing, to see just compare to horoscopes for some matchmaking. இல்லையா? பண்ணக்கூடாதுன்னு சொல்ல, பட் too much of obsession on it ஆயிடுது actually. So the value and the role of Jyotisha Shastra is much higher and much superior compared to what we are using it today. Okay, so இந்த 6 விஷயமும் வேத அங்கம் இதுவும் படிப்பான். So 4 Vedas, ஷட் அங்கானி, 4 + 6 10. டோட்டலாக சிலபஸ் எவ்வளவு? 14 வரணும். சரியா? இன்னும் 4 இருக்கு. என்னென்னா தர்மசாஸ்திரா, மீமாம்ச சாஸ்திரா. மீமாம்ச சாஸ்திரா அப்படின்னாக்கா it is a proper work on the science of analysis and interpretation of Vedic words and sentences. வேத வாக்கியங்களை எப்படி அர்த்தம் பண்ணிக்கணும், எப்படி புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு ஸ்டடி. தட் இட் செல்ஃப் இஸ் அ சயின்ஸ். அதுக்கப்புறம் என்ன? தர்மசாஸ்திரா, மீமாம்சா சாஸ்திரா, தர்க்க. அதுக்கப்புறம் தர்க்கனா லாஜிக், சயின்ஸ் ஆஃப் ரீசனிங். தட் இட் செல்ஃப் இஸ் அ வெரி பிக் சப்ஜெக்ட். அதுக்கப்புறமா வந்து புராணா அண்ட் இத்திஹாசா. ஸோ இந்த 4 ஃபஸ்ட்டு சொன்ன 10 வேத 6 அங்கம், இந்த 4 சேர்த்து சதுர்தச வித்யா. இதோட அவனோட மினிமம் ஸ்கூல் எஜுகேஷன் முடிஞ்சிடும். மினிமம் எஜுகேஷன் இது, மினிமம் எஜுகேஷன். அண்ட் இதெல்லாம் எவ்வளோ பெரிய படிப்பு உங்களுக்கு தெரியாது. ஏதாவது ஒரு குழந்தை டல்லாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், ரொம்ப இன்டெலிஜென்ட்டாக இல்லை, கொஞ்சம் மெதுவாக தான் புரியறது பாடம்லாம், ரொம்ப சட்டுன்னுலாம் புரியறது இல்லை பாடம் அப்படின்னாக்க என்ன பண்ணுவா? தர்க்கசாஸ்திரத்தை படிக்கிறதுக்கு அனுப்பிச்சி விட்ருவா. அது வந்து அந்த சாண பிடிக்கிற கல் மாதிரி தர்க்கசாஸ்திரம் அப்படிங்கிறது. ஏன் என்ன மொன்ன கத்தியாக இருந்தாலும் அதில் வச்சா என்னாகும்? நல்லா ஷார்ப்பாயிடும் இல்லையா? அந்த மாதிரி தர்க்கம் வந்து நன்னா சாண பிடிச்சி விட்டுரும் புத்தியை. எல்லா குழந்தையும் ஷார்ப்பாக இருக்கும், இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். எப்படி திங்க் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி கேள்வி கேட்கணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னு சொல்லி கொடுக்கும், எப்படி ரீசன் அவுட் பண்ணணும், எப்படி அனலைஸ் பண்ணணும்னு சொல்லி கொடுக்கும் தர்க்கசாஸ்திரம். ஸோ இதனால எல்லா குழந்தைகளும் நீங்கள் வேண்டாம்னு சொன்னாலும் அது இன்டெலிஜென்ட்டாக இருக்கும். அந்த மாதிரி வந்து ஆக்கி விட்டுரும் குழந்தையில இந்த சிஸ்டம். இதெல்லாம் மினிமம் எஜுகேஷனில் இருக்கு. இதுக்கப்புறம் அந்த குழந்தை கொஞ்சம் பெருசான உடனே அதுக்குன்னு ஒரு ஏரியா ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கும்ல. எனக்கு வந்து மெடிசன் படிக்கணும்னு ஆசை, எனக்கு ஆர்கிடெக்ட் ஆகணும்னு ஆசை, எனக்கு வந்து சிற்பக்கலையெல்லாம் செய்யணும்னு ஆசை, எனக்கு வந்து ஆர்டிஸ்ட் ஆகணும், அதாவது டான்ஸ், மியூசிக், அந்த மாதிரி பர்ஃபார்மிங் ஆர்ட்ஸில் போகணும்னு ஆசை. இந்த மாதிரியெல்லாம் வந்து அந்தந்த குழந்தைக்கு ஆசைப்படுற விஷயம் இன்றைக்கும் உண்டு. ஆனால் இன்றைக்கி அதோடு சேர்த்து ஒரு பேரியர் என்ன இருக்குது அதுக்கு அப்படின்னாக்க, அப்பா அம்மா கிட்ட இருக்கிற பைசா ஒரு பேரியர், அதுக்கப்புறம் காஸ்ட் சர்டிஃபிகேட்னு ஒரு பேரியர், அவைலபிலிட்டி ஆஃப் சீட்ஸ் அப்படிங்கிற ஒரு பேரியர், அப்புறம் எனக்கு பிடிச்ச இடத்துக்கு போகிறதுக்கான மற்ற எல்லா சோஷியல் பேரியர்ஸும் இருக்குது
இல்லையா? அந்த காலத்தில் அந்த மாதிரி எந்த பேரியரும் கிடையாது. பிகாஸ் எஜுகேஷன் வாஸ் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட். நம்மளுடைய கல்ச்சரில் படிப்பு விற்கிறது இல்லை. இவ்வளோ நாளாக இங்கே வந்துட்டு இருக்கேனே, சொல்லுங்க உங்ககிட்ட யார்கிட்டயான்னு நான் பைசா கேட்டேனா? ஏன் நான் கேட்கல? ஏன்னா எனக்கு யார் இதை சொல்லி கொடுத்தாரோ, என்னுடைய குரு, அவர் என்கிட்ட பைசா கேட்கல. அவர் யார்கிட்ட படித்தாரோ அவர்கிட்ட பைசா கேட்கல. இதே மாதிரி இந்த என்டையர் பரம்பரை அப்படிதான். எஜுகேஷன் வாஸ் நெவர் கிவன் பேஸ்ட் ஆன் அ ஃபீ. இந்த ஃபீஸ் நீ கட்டினேன்னா நீ படிக்கலாம், இந்த ஃபீஸ் கட்ட முடியலன்னா வெளியில் போ அப்படின்னு நம்ம நாட்டில் சொன்னதே கிடையாது. இட் வாஸ் ஆஃப்டர் த கம்மிங் ஆஃப் த பிரிட்டிஷ் தட் திஸ் ஹேப்பன். சரி, எங்கேயோ போயிடுது. எங்கே இருக்கோம் நம்ம? பிரம்மச்சரிய ஆசிரமா. சரியா? யார் ஒருவன் இவ்வாறு படிக்கிறானோ, சொல்லுங்களேன், அந்த குழந்தை தனக்கு பிடிச்ச படிப்பை, எனக்கு எதில் மனசு லைக்கிறதோ அந்த படிப்பை சூஸ் பண்ணிக்கிறதுக்கும் அதை படிக்கிறதுக்குமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அன்னைக்கு நம்ம நாட்டில் இருந்தது. எல்லாரும் அப்படி தான் படித்தா. அதனால தான் 1000 வருஷம் முன்னாடி கட்டப்பட்ட பிருஹதீஸ்வரர் கோவில் இன்னும் பல நிற்கிறது. போன வருஷம் போட்ட பிளாட்ஃபார்ம் பள்ளி நிற்கிறது. You claim the technology is so advanced today. Then what happened to your buildings and platforms? ஒரு பில்டிங் 10 வருஷம் 40 வருஷம் ஆச்சுன்னா உடனே அதை டெமாலிஷ் பண்ணி வேற ரீகன்ஸ்ட்ரக்ஷனுக்கு போகிறாளே. 1000 வருஷம் கட்டின கோவில் அப்படியே இருக்கு. 300-400 வருஷம் முன்னாடி கட்டின சிவாஜி கட்டின ஃபோர்ட் எல்லாம் பாருங்க, அப்படியே இருக்கு. சத்ரபதி சிவாஜி கட்டின ஃபோர்ட் எல்லாம் இல்லையா? எத்தனை மான்யூமெண்ட்ஸ், எத்தனை ஃபோர்ட்ஸ், எத்தனை டெம்பிள்ஸ், எப்படி அதெல்லாம் அப்படியே இருக்கு? ஏன்னா அவள் எல்லாரும் அவளோட மொத்த ஹார்ட்டை கொடுத்து படித்தா. அதனால அது அப்படியே இருக்கு இல்லையா? அந்த மாதிரியான சிட்டிசன்ஸை டெவலப் பண்ணி கொடுத்த நாடு எதனால? எஜுகேஷன் சிஸ்டம்னால. சரியா? இப்படி தன்னுடைய வாழ்க்கையை படிப்புக்குன்னு அர்ப்பணித்து படிக்கிறவன் இருக்கான் இல்லையா? அந்த 12 வருஷம் ஆர் 15 வாட் எவர் இயர்ஸ் ஹி இஸ் ஸ்டடிங், படிப்புக்குன்னு, படிப்பை தவிர வேறு எதுவும் கிடையாது. எனக்கு ஸ்டைப்பண்ட் கிடைக்குமா, இன்டர்ன்ஷிப்பில் எத்தனை பைசா வரும், நான் படிப்பை முடிச்சுட்டு போனேன்னா எனக்கு பிளேஸ்மெண்ட் எங்கே இருக்கும், இந்த மாதிரியான சிந்தனைகள் எதுவும் இல்லாமல் படிப்பு படிப்பு படிப்பு, நான் என்ன கற்றுக்கலாம் இதில் ஃபோக்கஸ் பண்ணி படிக்கிறதுக்கான சொசைட்டிலையும், நம்ம சொசைட்டியும் அப்படி தான் இருந்தது, அதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருந்தது. ஸோ அப்படி படிக்கிறவன் பிரம்மச்சரிய ஆசிரமா. சரியா? சம்பாதிக்கக்கூடாது, படிப்பில் மட்டும் இருக்கிறவன் பிரம்மச்சாரி. புரியுறதோ? இதுதான் பிரம்மச்சரிக்கும் பேச்சுலருக்கும் இருக்கிற வித்தியாசம். அடுத்த ஸ்டேஜ் ஆஃப் லைஃப் என்னது? குருகுல வாசம் முடிச்சுட்டு வந்த உடனே கல்யாணம் ஆயிடும். கல்யாணம் பண்ணிட்டு அது வரைக்கும் he is not supposed to enjoy any luxuries in life. He is not allowed to enjoy any luxury in life. இன்னைக்கு கூட உபநயனம் ஆகிறச்சே பிரம்மோபதேசம் ஆனதுக்கப்புறம் அந்த வாத்தியார் மாமாக்கும் அந்த குழந்தைக்கும் அந்த ஒரு டைலாக் நடக்கும். நான் சொல்கிறதுக்கெல்லாம் அப்பா சொல்லுவா, வாத்தியார் மாமா மந்திரம் சொல்லுவார், அப்பா அதை ரிப்பீட் பண்ணுவார். அப்பா சொல்லி முடித்த உடனே நீ என்ன சொல்லணும்? பாடம் பாடம்னு சொல்லணும்னு வாத்தியார் மாமா சொல்லுவார். அந்த குழந்தைக்கு ஒன்றுமே தெரியாது, பாடம் பாடம்னு எல்லாத்துக்கும் சொல்லும். எல்லாத்துக்கும் வெத்து பேப்பரில் கையெழுத்து போடுற மாதிரி இல்லையா? அக்ரிமெண்ட். நம்ம ஐ அக்ரி டு ஆல் தி அபவ் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு நம்ம எல்லாத்துலேயும் சைன் பண்ணுறோமே, என்னன்னே தெரியாது, படிக்காமையே பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுவும் கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான். மத்தியானத்தில் தூங்க மாட்டேன், பாடம். நான் கண்ணாடி பார்க்க மாட்டேன், பாடம். ஆக்சுவலி வேதிக் மந்திரத்தில் இதையும் இன்க்ளூட் பண்ணோம். நான் டேபு, மொபைல் ஃபோன், கேட்ஜெட்ஸ் எல்லாம் பார்க்க மாட்டேன், பாடம். ஸோ எல்லாத்துக்கும் ஒத்துக்கிறான் அந்த குழந்தை. அப்படின்னா என்ன அர்த்தம்? லைஃப்பில் எந்த லக்ஸுரிக்கும் இடம் இல்லை. எது நெசசிட்டியோ அதுக்கு மட்டும்தான் இடமே தவிர லக்ஸுரிக்கு இடம் இல்லை இல்லையா? அதனால தான் இன்றைக்கி கூட நம்மளுடைய ட்ரெடிஷனில் கல்யாணம் ஆகும்போது காஷி யாத்திரா அப்படின்னு ஒரு சம்பிரதாயம் இருக்குது. நாட் ஜஸ்ட் இன் பிராமின் மேரேஜஸ், நிறைய ட்ரெடிஷன்ஸில் இந்த சம்பிரதாயம் இருக்குது, காஷி யாத்திரா அப்படிங்கிறது. காஷி யாத்திராவுக்கு போகிறச்ச மாப்பிள்ளை காஷி யாத்திரையிலேருந்து வரச்ச புது செருப்பு போட்டுப்பார். தெரியுமா? யார் செருப்பு வாங்கி தருவா? மாமனார் செருப்பு. பொண்ணோட அப்பா மாப்பிள்ளைக்கு செருப்பு வாங்கி கொடுக்கணும். செருப்பு வாங்குறதுக்கு கூட துப்பு இல்லாத ஒருத்தனுக்கு பொண்ணை கொடுப்பானே, அப்படி கிடையாது, அப்படி அர்த்தம் கிடையாது இல்லையா? என்ன அர்த்தம் அப்படின்னாக்கா, இத்தனை நாள் வரைக்கும் பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருந்த அந்த பையன் அந்த லக்ஸுரி இருக்குல்ல, சப்பல் போட்டுக்கிற லக்ஸுரி,
பட்டு உடுத்திக்கிற லக்ஸுரி இல்லையா, கண்ணாடி பார்த்து நெத்திக்கிட்டுக்கிறதுக்கு தலைவாரிக்கிற அந்த லக்ஸுரி, இது எல்லாமே வந்து கிரகஸ்தனுக்கு தான் அலவுடு. கிரகஸ்தாசிரம தர்மா, ஃபேமிலி லைஃப்ல இருக்கிறவாளுக்கு வாழ்க்கையில் இருக்கிற தார்மீகமான எல்லா பிளஷர்ஸையும் என்ஜாய் பண்ணுறதுக்கான ரைட் இருக்கு. தட் ரைட் இஸ் நாட் தேர் அவைலபிள் ஃபார் அ பிரம்மச்சாரி. புரியுறதோ? அதனால ஏதாவது பண்றதா இருந்தா கல்யாணம் பண்ணிட்டு பண்ணு இல்லையா. கல்யாணம் பண்ணிக்காம வந்து ஐ டோன்ட் பிலீவ் இன் தி இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மேரேஜ்னு சொல்றதுக்கு உங்ககிட்ட டு யூ பிலீவ்னு நாங்க கேட்கவே இல்லையே இல்லையா. யூ ஆர் சப்போஸ் டு ஃபாலோ. வை ஷுட் ஐ ஃபாலோ? உருப்படணும்னா பண்ணு, இல்லைன்னா என்னவோ பண்ணு இல்லையா. அதனால வந்து இட்ஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ ஏன்னா எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்னு தெரியாது, அதனால தான் இல்லையா. எதுக்கு கல்யாணம் பண்ணிக்கிறோம்? ஏன்னா கோல் ஆஃப் லைஃப்னு ஒன்று கிடையவே கிடையாது. ஆல் த கோல் தட் people have known is to earn money and become rich. That's all. Save for the future. இவ்வளவுதான் தெரியும். பைசாவை தவிர கோல் அப்படின்னு ஒன்று இருக்கு. மனுஷனா பிறந்த எனக்கும் மற்ற மிருகங்களுக்கும் மற்ற உயிரினங்களுக்கும் என்ன வித்தியாசம்? பிறந்த எனக்கும் என் தாத்தா பாட்டி பாட்டம் பாட்டி முன்னாடி எல்லாம் இருந்து வாழ்ந்துட்டு செத்து போனாலே அதே மாதிரி சாகிறதுக்கு தான் நானும் பிறந்திருக்கிறேன்னா? இந்த கேள்வியை நம்ம கேட்டதே இல்லை. we have never taken the guts to ask this question. பாரதியார் ரொம்ப அற்புதமா எழுதினார். தேடிச்சோர் நிதம் தின்று பல சில்லஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாட பல செயல்கள் செய்து மனம் வாட துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் நரை கூடி கிழ பருவம் எய்தி கொடும் கூற்றுக்கு இறையனமாயும் பல வேடிக்கை மனிதர்களைப் போல வீழ்வேன் என்று நினைத்தாயோ. வெரி பியூட்டிஃபுல் அண்ட் வெரி பவர்ஃபுல் லைன்ஸ். மற்றவாழ மாதிரி நானும் அப்படியே ஒரு நாள் பிறந்துட்டும் இருந்துட்டும் அப்படியே கொஞ்சம் சேர் டேபிள்லாம் டெப்ரிஷியேட் பண்ணிட்டு செத்து போகிறதுக்கு தான் பிறந்திருக்கேன்னா என்ன? நடுவில் வந்து எத்தனை லாரி இட்லி காலி பண்ணேன், எத்தனை லாரி அரிசி காலி பண்ணேன், எத்தனை லாரி பருப்பு காலி பண்ணிட்டு போயிருக்கேன் இல்லையா. இஸ் திஸ் வாட் ஐ எம் பார்ன் ஃபார்? தேர் இஸ் மச் மோர் டு லைஃப் இல்லையா. வாட் இஸ் த ஹியூமன் கோல்? அதை வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறது, அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக நான் பிறந்திருக்கேன். அண்ட் அதுக்காகத்தான் இந்த என்டையர் செட்டப் இஸ் கிவன். சாமானிய தர்மா, விசேஷ தர்மா, விசேஷ தர்மால வர்ண தர்மா, ஆசிரம தர்மா. வி ஆர் yet to complete ஆசிரம தர்மா. ஓகே, ஸோ பிரம்மச்சரிய ஆசிரமா, கிரகஸ்த ஆசிரமா. கிரகஸ்த ஆசிரமால கிரகஸ்தனுடைய சிறப்பு என்னன்னா, சம்பாதிச்சு அவன் ஒத்தந்தான் கான்ட்ரிபியூட் பண்ண முடியும் சொசைட்டிக்கு. பிகாஸ் ஹீ ஒன்லி இஸ் கிவன் த ப்ரிவிலேஜ் ஆஃப் ஏர்னிங் மணி, ஏர்னிங் வெல்த் இல்லையா. ஸோ சம்பாதிக்கிறதுனால அவனால தான் மற்றவாழை பார்த்துக்க முடியும் இல்லையா. குழந்தை படிக்கிறது அப்படின்னா யார் அந்த குழந்தைக்கு சாப்பாடு வாங்கி கொடுத்து ட்ரெஸ் வாங்கி கொடுத்து அந்த குழந்தையில படிக்கிற குழந்தையெல்லாம் யார் பார்த்துப்பா? யார் சம்பாதிக்கிறோட ஃபேமிலி மேன் ஃபேமிலி உமன் தான் பார்த்துக்க முடியும் இல்லையா. கிரகஸ்தன் தான் பார்த்துக்கணும். அதே மாதிரி அடுத்த ஆசிரமம் வானப்பிரஸ்த ஆசிரமம், ரிட்டையர்ட் பீப்புள் இல்லையா. ரிட்டையர்ட் லைஃப்ல இருக்கிறவா சதா சதா ஜபம் அண்ட் உபாசனையில இருக்கணும் இல்லையா. இவன் வந்து ஃபுல் கர்ம பிரவருத்தியில இருப்பான் கிரகஸ்தன். யஜ்ஞ யாகங்கள் பண்ணி நல்லது பண்ணி நல்ல காரியம் பண்ணி எல்லாத்தையும் சொசைட்டிக்கு எல்லாம் கான்ட்ரிபியூஷன் லைஃப். கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், சொசைட்டிலேருந்து கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும், ஆனால் கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கணும். அதுக்கு பேர் கிரகஸ்தாசிரம தர்மா. தானம், தவம், யஜ்ஞம், இது 3 தான் அவனுடைய தர்மா. நிறைய கொடுக்கணும். அப்புறம் தபஸ், கொஞ்சம் நானே வாலண்டரியாக நிறைய கஷ்டத்தை ஏற்றுக்கணும். எனக்கு எது கஷ்டமாக இருக்கோ அதை ஏற்றுக்கணும். அதுக்கு பேர் தவம்னு பேர். அப்புறம் யஜ்ஞம், நிறைய யஜ்ஞம் செய்யணும், நிறைய வர்ஷிப். அதெல்லாம் பண்ணுறதுனால என்ன ஆகிறது அப்படின்னாக்க, ஒருத்தர்கிட்ட இருக்கிற வெல்த்து எல்லாருக்கிட்டையும் சொசைட்டியில் டிஸ்ட்ரிபியூட் ஆகிறது. நம்ம ஆற்றுல ஒரு கல்யாணம் நடந்தால் போகிறோம், ஒரு பூனல் ஒரு கல்யாணம் நடந்தால் போகிறோம், எத்தனை பேர் வாழை மரம் கட்டுறவன்லேருந்து கேட்ரிங்லேருந்து துடைக்கிறவன்லேருந்து கோலம் போடுற ஆயாலேருந்து எல்லாருக்கும் அந்த வெல்த் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது பாருங்க சொசைட்டியில். ஒரே இடத்துல குமிஞ்சு இருக்கிற வெல்த் இட் கெட்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட். திஸ் இஸ் அ சிஸ்டம் தட் இஸ் இதுக்காகவே கொடுக்கப்பட்டிருக்கிற சிஸ்டம் இல்லையா. இது இப்போ வந்து இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அழிஞ்சுட்டு வருது. ரெஜிஸ்டர் மேரேஜோட நிறுத்திக்கலாமே, எதுக்கு வேஸ்ட் பண்ணணும் பைசாவை இல்லையா. அதுக்கு நம்ம குழந்தைகளுக்கு பேங்க்கில் அக்கௌண்ட் போட்டு கொடுக்கறது அப்படிங்கிறது வரணும். எனக்கு 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 தான் எல்லாருக்குமே இருக்கே, நேச்சுரலாக இருக்கிற விஷயம். அதனால நம்ம மனசும் ப்ராடன் ஆகாது, நம்ம வாழ்க்கையில் முன்னேறவும் முடியாது இல்லையா.
ஸோ கொடுக்கறது வரத்துக்காகத்தான் இந்த தானம் தவம் யஜ்யம் தர்மமாக கொடுக்கப்பட்டிருக்கு கிரகஸ்தனுக்கு. ஸோ ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் பிரம்மச்சரிஸ், ஹீ ஹேஸ் டு டேக் கேர் ஆஃப் வானப்பிரஸ்தாஸ், அண்ட் கடைசி ஆசிரமா சந்நியாச ஆசிரமா. ஸோ எல்லாத்துலேருந்தும் வித்ட்ரா பண்ணிட்டு இருந்த எல்லா வானப்பிரஸ்தத்தில் எல்லா ஆக்டிவிட்டீஸையும் குறைச்சிக்கிறது, சந்நியாசத்தில் மினிமம், அதாவது சர்வைவலுக்கு உண்டான ஆக்டிவிட்டி மட்டும் பண்ணி மற்ற எல்லா ஆக்டிவிட்டியும் கிவ் அப் பண்ணுறது, ரினவுன்ஸ் பண்ணுறது. ஸோ எல்லாரையும் சேர்த்து இந்த கிரகஸ்தன் தான் பார்த்துக்கணும். தட் இஸ் த ரோல் ஆஃப் அ கிரகஸ்தா. என்டையர் சொசைட்டி இஸ் டிபெண்ட் ஆன் ஹிம். தி அதர் த்ரீ வில் பி கன்சியூமர்ஸ் அண்ட் ஹீ ஹேஸ் டு கன்சியூம் லெஸ் அண்ட் கான்ட்ரிபியூட் மோர். ஏன்னா இவ 3 பேரையும் பார்த்துக்கிற அந்த ரெஸ்பான்சிபிலிட்டியை ஷோல்டர் பண்ணுறது இந்த கிரகஸ்த ஆசிரமத்தில் சொசைட்டியில் இருக்கிறவா ஒவ்வொருத்தரும். சரியா? திஸ் இஸ் அ ப்ராட் அவுட்லைன் ஆஃப் ஆசிரம தர்மா. முக்காவாசி கிரகஸ்தாலாக இருக்கிறதுனால கிரகஸ்தத்தை பற்றி மட்டும் எலாபரேட்டாக சொன்னேன். அஃப்கோர்ஸ் கொஞ்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இருக்கிறதுனால பிரம்மச்சரிய ஆசிரமத்தை பற்றியும் சொன்னேன். ஆல்ரைட், நோ வி மூவ் ஆன் டு வர்ண தர்மா. ஸோ ஆசிரம தர்மாங்கிறது என்னுடைய இண்டிவிஜுவல் லைஃபோட ஸ்டேச்சர் ஸ்டாண்ட் பாயிண்டில். இதில் முக்கியமாக கீதாவோட ஹைலைட்டு, கிருஷ்ணரோட ஸ்பெஷாலிட்டி என்னென்னா, he makes one point, அதாவது he constantly emphasizes on one point. கிருஷ்ணர் பார்த்தேன்னா எந்த பாயிண்ட்டை கான்ஸ்டண்ட்டாக எம்ஃபசைஸ் பண்ணுவார் அப்படின்னா, ஆசிரமத்தில் பிரம்மச்சரிய கிரகஸ்த வானப்பிரஸ்த சந்நியாசம் இருக்கு இல்லையா, இந்த 4 ஆசிரமத்தையும் ஒருவன் ஃபிசிக்கலாக கடக்கிறானோ இல்லையோ, ஃபிசிக்கலாக 4 ஆசிரமும் கடக்கப்பட வேண்டும் அப்படிங்கிறது சாஸ்திரம். கிருஷ்ணர் ரொம்ப பியூட்டிஃபுல்லாக, அப்படின்னா என்ன ஜி சந்நியாசம் வாங்கிக்கணுங்கிறதா, விட்டுட்டு போயிடணுமா, அப்போது எல்லாத்தையும் விட்டுட்டு காஷாயம் கொடுத்துருவேளா எங்களுக்கு அப்படின்னு கேட்டால், கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, ஃபிசிக்கலாக 4 ஆசிரமத்தையும் கடக்கிறாயோ இல்லையோ, ரொம்ப ரொம்ப முக்கியம் என்னதுன்னா கண்டிப்பாக மென்டலாக அதை கடக்கணும். நான் குருகுலத்தில் படித்ததே இல்லை அப்படின்னா அதுக்கு தான் இந்த வேதாந்தா கிளாஸஸ் எல்லாம் இருக்குது, படிக்க ஆரம்பிக்கணும். எனக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்டு இருக்கான் இல்லையா, அந்த ஸ்டூடெண்ட்டை திருப்பி லைஃப்க்கு கொண்டு வரணும். திருப்பி புக்கை வச்சுட்டு அட்டை போட்டு நோட்ஸ் எழுதி அதெல்லாம் திருப்பி ஐ ஷுட் லிவ் அ ஸ்டூடெண்ட்ஸ் லைஃப், கமிட்டடாக படிக்கிற லைஃப். எல்லாம் முடிஞ்சுட்டு ஆக்சுவலி நான் வானப்பிரஸ்தத்தில் தானே இருக்கேன், அது எதில் இருந்தாலும் என்ன, அது அட்வான்டேஜ், நிறையா டைம் இருக்குமே இல்லையா. பாதி நேரம் நம்மக்கிட்ட யாரும் பேசவும் மாட்டா, நம்ம வம்புக்கும் வரமாட்டா, நிறையா விஷயம் நம்ம வீட்டில் கன்சிடரும் பண்ண மாட்டா, நம்மளை சொல்லவும் மாட்டா, நிம்மதி இல்லையா. நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாம். நம்ம பிடுங்கி எடுத்துகிட்டே இருந்தான்னு வச்சுக்கோங்க, அதுதான் கஷ்டம். நம்மளை யாரும் கண்டுக்கவே இல்லைன்னா அது வரம் நிஜமா. ஸோ எல்லாம் சாஸ்திரமெல்லாம் படித்ததுக்கப்புறம் காதும் கேட்காம போய் வச்சுக்கோங்க, எக்ஸலண்ட்டு. ஆமாம், நிஜமாக சொல்கிறேன். டிரான்சாக்ஷனுக்கு வேணால் எல்லாம் மிஷின் மாட்டிக்கலாம், அப்புறம் கைட்டி வச்சுட்டோம்னா ஹாப்பி 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 தான் நிஜமாவே. யாதனின் யாதனின் நீங்கியான் அதனின் அதனின் இடும்பை இல்லை இல்லை, எதை எதை விடுறேளோ அதில் புடுங்கல் இல்லை. சரி போட்டோம். ஸோ என்ன சொல்லிட்டு இருந்தோம் அப்படின்னாக்க, இந்த 4 ஆசிரமத்தையும் ஒருவன் ஃபிசிக்கலாக கடக்கிறானோ இல்லையோ, அர்ஜுனா மேக் ஷுர் யூ டிரான்சென்ட் எவ்ரி ஆசிரமா மென்டலி. அப்படின்னா என்ன அர்த்தம், போட்டிருக்கிறது கலர் ட்ரெஸ்ஸாக இருந்தாலும் உள்ளுக்குள்ள சந்நியாசம் வந்துடுதான்னு பாரு இல்லையா. சந்நியாசம்னா என்ன அப்படின்னா சுருக்கமாக சொல்கிறேன், ஆர் யூ ரெடி டு லூஸ் எனிதிங் இன் லைஃப்? த ரெடினஸ் டு லூஸ் எனிதிங் ஐ ஹாவ். எனக்கு ரொம்ப என்னால் லூஸே பண்ண முடியாது அப்படின்னு ஏதாவது ஒரு விஷயம் இருந்ததுன்னா, just visualize losing it. It can be anything, it can be an object, it can be a person, it can be a relationship, it can be a property, or it can even be your bank balance. Ready to lose anything in life. Why should I do it, G? Why should I do it now? If you are not ready, it will go one day. If that doesn't go one day, you will go one day. You know வா? அப்போ மனசு துடிக்கும் இல்லை, அந்த தவிப்பு இல்லாமல் சந்தோஷமாக எது நடக்கிறதோ அதை எம்ப்ரேஸ் பண்ணுறது இருக்குல்ல, அதுக்கு பேர் ஃப்ரீடம்னு பேர். நிஜமாக சொல்கிறேன், இப்போ இருக்கிறத விட
பல விஷயங்களில் ஃப்ரீயாக இருக்கும் மனசு, ப்ரெஷர் இல்லாமல் இருக்கும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கும், ஆனந்தமாக இருக்கலாம். இருந்தால் நல்லது, இல்லைன்னா ரொம்ப நல்லது அப்படின்னு இருக்கலாம் இல்லையா? சரி, போட்டோம். ஸோ இது ஆசிரம தர்மா. வர்ண தர்மாவுக்கு வருவோம். வர்ண தர்மா, வர்ண அப்படின்னா சொசைட்டியில் என்னுடைய ரோலை பற்றின விஷயம். வர்ண தர்மா இஸ் அகென் classified into, I'm very very carefully using this word, classified, not divided. ஏன்னா போய் விழறச்சே, நான் இங்கே என்ன அர்த்தத்தில் சொல்கிறேனோ இங்கேருந்து அங்கே போய் விழறச்சே வேறு மாதிரி விழும். அதனால எதுக்கு சொல்கிறேன்னா, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர, இதை நான் டிவைடட்னு சொல்கிறதுக்கும் கிளாசிஃபைடுன்னு சொல்கிறதுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது பாருங்க. புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ வர்ண, பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய, சூத்ர அப்படிங்கிறது வர்ண அப்படிங்கிறது ஜாதியின் அடிப்படையில் வர்ணம் இருக்கு இல்லையா? ஜாதினா என்னன்னு தெரியும் இல்லையா? எந்த குலத்துல பிறக்கிறோம், அந்த குலம் பிராமண குலமா, க்ஷத்ரிய குலமா, வைஷ்ய குலமா, சூத்ர குலமா அப்படிங்கிறதுல இருக்கு. தட் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் வர்ண தர்மா. அனதர் கைண்ட் ஆஃப் வர்ண தர்மா இஸ் கர்மத்தின் அடிப்படையில் நான் என்ன வேலை பண்றேன் சொசைட்டியில். ஓகே, நான் பண்ற வேலை, நான் எடுத்துக்கொண்டு செய்யற வேலை எந்த கர்மால வரும்? பிராமண கர்மாவா, க்ஷத்ரிய கர்மாவா, வைஷ்ய கர்மாவா, சூத்ர கர்மாவா? ஃபார் அ வெரி லாங் டைம், ரொம்ப வருஷத்துக்கு ஜாதி அண்ட் கர்மா இருக்குல்ல, இது ஒன்னா இருந்தது. இந்த ஜாதியில் பிறந்தவர்கள் இந்த கர்மாவை தான் செய்வா அப்படின்னு இருந்தது. இன்னைக்கு அப்படி கிடையவே கிடையாது. அதனால ஜாதி லிட்ரலி ஹேஸ், அதாவது வர்ண தர்மாவுடைய விஷயத்துல அவ்வளோ ஒரு மேஜர் ரோல் இல்லை. அதோட ரோல் எங்க இருக்குன்னு நான் சொல்றேன், சரியா? கிடையவே கிடையாது அப்படின்னு நான் சொல்லிடல, சரியா? அதோட ரோல் எங்க எங்க இம்பார்ட்டன்ட்னு சொல்றேன். எந்த இடத்துல இன்னைக்கு அதோடைய அப்ளிகபிலிட்டி இல்லைங்கிறத சொல்றேன் நான், சரியா? ஸோ கர்மத்தின் அடிப்படையில் இந்த கிளாசிஃபிகேஷன் இருக்கு. டீச்சிங் ப்ரொஃபஷனில் இருக்கிறவா, சயின்டிஃபிக் ரிசர்ச்சில் இருக்கிறவா, அப்புறம் மெடிக்கல் ஃபீல்டில் இருக்கிறவா, அதுக்கப்புறம் எனி சயின்ஸ், எனி சப்ஜெக்ட், எனி நாலெட்ஜோடைய அபிவிருத்தியில் இருக்கிறவா, ஆஃப்கோர்ஸ் வேதத்தை ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இருக்கிறவா, இவா எல்லாரும் பிராமண கர்மால வருவா. நீங்கள் எந்த குலத்தில் பிறந்தவர்களாக வேண்டுமானாலும் இருக்கட்டும், சரியா? சொசைட்டியில் இந்த கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கேள், இப்போ நான் சொன்ன கர்மாலாம் பண்ணிட்டு இருக்கேள்னா நீங்கள் பண்ணுற கர்மா இஸ் கிளாசிஃபைட் அண்டர் பிராமண கர்மா. ஓகே, அதுக்கப்புறம் அட்மினிஸ்ட்ரேஷனில் இருக்கிறவா, பொலிட்டிஷியன்ஸ்னு சொல்லக்கூடாது, பொலிட்டிக்கல் ரோல் அண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டியில் ஒரு போஸ்டில் இருக்கிறவா, ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ், ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ், மிலிட்ரி இல்லையா? இந்த மாதிரி ப்ரொடெக்ஷன் சர்வீசஸ் அண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் சர்வீசஸில் இருக்கிற கர்மங்கள் இருக்கு இல்லையா? போலீஸ், எஸ், போலீஸ், மிலிட்ரி எல்லாமே வரும். இது எல்லாமே க்ஷத்ரிய கர்மா, ப்ரொடெக்ஷனுக்காக இருக்கிற கர்மா, சரியா? லா மேக்கர்ஸ், இவா எல்லாருமே க்ஷத்ரிய கர்மால இருக்கிறவா. எந்த குலத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், நீ செய்யும் கர்மத்தின் அடிப்படையில் நீ க்ஷத்ரியனாவாய் இல்லையா? ஸோ பிராமண குடும்பத்தில் பிறந்துட்டு மிலிட்ரியில் போனவா எத்தனையோ பேர் இருக்கா இல்லையா? ஜாதியில் பிராமணனா இருக்கலாம், பட் சொசைட்டியில் எந்த வர்ணத்தில் அவள் இருக்கா அப்படின்னா அவள்லாம் க்ஷத்ரிய வர்ணத்தில் இருக்கா. அதே மாதிரி பிஸ்னஸ் பண்ணுறவா இருக்கா இல்லையா? 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குறேன்னா, ஒரு சின்ன பொட்டிக்கடையாக இருக்கட்டும், இல்லை பெரிய அம்பானி மாதிரி ஒரு பெரிய பிஸ்னஸ் மேனாக கூட இருக்கலாம் இல்லையா? 4 பேருக்கு சம்பளம் கொடுக்குற ஒரு ஸ்டேச்சரில் நீ சொசைட்டியில் இருக்க அப்படின்னாக்க நீ எடுத்துட்டு இருக்கிற கர்மா வைஷ்ய கர்மா. த லாஸ்ட் ஒன், ஐடி கார்டை மாட்டிண்டு ஒருத்தர்கிட்ட சம்பளம் வாங்குற அப்படின்னாக்க கர்மத்தின் அடிப்படையில் உன்னுடைய வர்ணம் இஸ் சூத்ர வர்ணம். எந்த குலத்தில் பிறந்திருந்தாலும் யூ ஆர் அ கர்ம சூத்ரா. ஓகே, தேர்ஃபோர் அன்னைக்கு குலம் அண்ட் கர்மா ரெண்டும் என்ஜாயிண்டாக இருந்தது, ஒரே மாதிரி இருந்தது. பட் இன்னைக்கு அப்படி இல்லை. ஸோ தேர்ஃபோர் கிருஷ்ணாவோட ஃபோக்கஸ் எங்கே இருக்குது அப்படின்னாக்க,
இல்லாட்டியுமே அன்னைக்கு எப்படி இருந்தாலும் சரி, கீதையிலேயே கிருஷ்ணரோட ஃபோக்கஸ் எங்க இருந்திருக்குனாக்க ஜாதியில அவரோட ஃபோக்கஸ் இல்லை. ஒருத்தன் செய்யற கர்மத்திலையும் குணத்திலையும் தான் அவரோட ஃபோக்கஸ் இருந்தது. இதே மாதிரி வர்ணம் இஸ் கிளாசிஃபைட் அஸ் பிராமண வைஷ்யா க்ஷத்ரியா, பிராமண க்ஷத்ரியா வைஷ்யா சூத்ரா ஆன் த பேசிஸ் ஆஃப் ஒன்ஸ் குவாலிட்டி ஆல்சோ. ஒருத்தனுடைய தன்மை, ஒருத்தனுடைய குணத்தின் அடிப்படையிலும் இவன் பிராமண குணம் கொண்டவன், இவன் க்ஷத்ரிய குணம் கொண்டவன், இவன் வைஷ்ய குணம் கொண்டவன், இவன் சூத்ர குணம் கொண்டவன் அப்படின்னு குணத்தின் அடிப்படையிலும் இந்த பெயர்கள் கொடுக்கப்படுறது. எவன் ஒருவன் வேல்யூ சிஸ்டம்ஸ்ல மேலோங்கி இருந்துட்டு அவனுடைய தாட்ஸ் எமோஷனலால ஓவர் பவர் பண்ணாம அறிவிலேயே அவனோட பிரவிற்த்தி இருக்கோ, ரொம்ப சாந்தமான பர்சனா இருக்கானோ, நற்குணங்கள் நிறைந்த ஒரு பர்சனா இருக்கானோ, அடுத்தவா கிட்ட லவ் அண்ட் கம்பேஷன் காட்டுற ஒரு பர்சனா இருக்கானோ, அப்படிப்பட்ட பர்சன் மெட்டீரியல் பர்சியூட்ல அதிகமா நாட்டம் இல்லாம சாஸ்திர விஷயத்திலும் தர்ம விஷயத்திலும் அவனுக்கு நாட்டம் அதிகமா இருக்கோ, அந்த தன்மை இருக்கு இல்லையா, அந்த தன்மை யார்கிட்ட வேணா இருக்கட்டும், அந்த தன்மை கொண்டவர்கள் எல்லோரும் பிராமணர்களே, குணத்தின் அடிப்படையில் பிராமணனே. சரியா? அதே மாதிரி ஒருத்தனுக்கு ஆக்டிவிட்டி ஓரியன்டா மனசு காம அறிவிலேயே பிரவருத்தி ரொம்ப காலம் பிரவருத்தி பண்ற அளவுக்கு இல்லாட்டியும் ஆக்டிவிட்டியில நிறைய ஓரியன்டா இருக்கு. அதே டைம்ல கம்பேஷன் நிறைய இருக்கு. ஓகே, அவன் துரு 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 துருன்னு ஆக்டிவா இருப்பான். ஆனா அவன் பண்ற ஆக்டிவிட்டியில என்ன ஆகும்னாக்க நிறைய பேருக்கு நிறைய நன்மை தான் நடக்கும். சர்வீஸ் ஓரியன்ட் பர்சன் இல்லையா, அந்த மாதிரி இருக்கிறவா பெரிய பெரிய விஷயம்லாம் பண்ணுவான், எல்லாருக்கும் நிறைய அடுத்த வாழ்க்கு நன்மை பண்றதுக்கு நிறைய பண்ணுவான். அந்த மாதிரி செய்யற குணங்கள் கொண்ட ஒருவர் க்ஷத்ரிய குணம் கொண்ட ஒரு பர்சன் ஆவார். இதே மாதிரி இன்னொரு குரூப் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கும். ஆனா அந்த ஆக்டிவிட்டி இருக்கிறது மெஜாரிட்டி செல்ஃபிஷ் ஆக்டிவிட்டியா இருக்கும். நான், என் குடும்பம், என் குழந்தைகள், என்னுடைய அப்பா அம்மா, அவ்வளவுதான். அந்த சர்க்கிளை தாண்டி வெளியில வராது. 10 ரூபா கொடுக்க மாட்டான் பாருங்க, அவகிட்ட நீங்க 10 ரூபா வாங்குங்களேன்னு பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்கிற குரூப் இருக்கல்ல, குணத்தின் அடிப்படையில் வைஷ்யா அப்படின்னு அர்த்தம். ஓகே, கடைசி குரூப் இருக்கு. இது குணத்தின் அடிப்படையில் சொல்லிட்டு இருக்கேன் நான், கேர்ஃபுல். லேசியா இருக்கிறது, எது சொன்னாலும் எதுவுமே விளங்காது, எழுந்து ஒரு 4 காசு சம்பாதிக்காது, உட்காந்து சாப்பிட்டு இருக்கும், தூங்கிட்டு இருக்கும், டிவி பார்க்கும், ஏதோ பண்ணும், அது பாட்டுக்கு இருக்கும், என்ன சொன்னாலும் செல்ஃப் எடுக்காது. யூ நீட் டு மூவ், அட்லீஸ்ட் எழுந்து திருடவானு செய்ய அப்படின்னு அவ்வளோ கோவம் வரும். அது பார்த்து புரியுறது இல்லை. அந்த மாதிரி குரூப் இருக்குல்ல, குணத்தின் அடிப்படையில் சூத்ரா. கன்ஃபியூஷன் நிறையா இருக்கும், இன்டெசிசிவாக இருப்பா, கிளாரிட்டி இருக்காது, ஒரு 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 சூட்டிகையே இல்லாமல் லேசியாகவே அப்படியே மெஞ்சின்னு இருக்கும் இல்லையா. குணத்தின் அடிப்படையில் சூத்ரா அப்படின்னு பேர். ஸோ இங்கே என்ன ஒரு டிஃபிகல்ட்டின்னா, கர்மாவில் பிராமண க்ஷத்ரிய வைஷ்ய சூத்ரா இருக்குது, ஜாதியில் பிராமண வைஷ்ய க்ஷத்ரிய சூத்ரா இருக்குது. 2 செட் ஆஃப் பிராமண வைஷ்ய க்ஷத்ரிய சூத்ராக்கும் மீனிங் வேற. ஜாதியின் அடிப்படையில் இருக்கிற பிராமணா வேற, கர்மத்தின் அடிப்படையில் சொல்லப்பட்ட பிராமணா வேற. புரியுறதோ? ஜாதி பிராமணா நீட் நாட் பி கர்ம பிராமணா அண்ட் நீட் நாட் பி குண பிராமணா இல்லையா. கர்மத்தின் அடிப்படையில் பிராமணனா இருக்கிறவன் எந்த குலத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம் இல்லையா. அதே மாதிரி குணத்தின் அடிப்படையில் பிராமணனா இருக்கிறவன் எந்த குலத்தில் வேண்டுமானாலும் பிறந்திருக்கலாம், தன்னுடைய கர்மத்தில் எந்த வர்ணத்தில் வேண்டுமானாலும் இருக்கலாம். ஹீ கேன் பி அ கர்ம பிராமணா, கர்ம க்ஷத்ரியா, கர்ம வைஷ்யா, கர்ம சூத்ரா. ஆனால் குணத்தின் அடிப்படையில் பிராமணனா. இதுதான் விவேகானந்தர் சொன்னார். சிகாகோலேருந்து வந்ததுக்கு அப்புறம் ஒரு நியூஸ் பேப்பருக்கு சொன்னார், உங்கள் நோக்கம் என்ன, உங்கள் வேதத்தோட நோக்கம் என்னன்னா எல்லா மக்களையும் பிராமணனாக்குவதே எங்கள் வேதத்தோட நோக்கம் அப்படின்னார். யாருக்கு புரிஞ்சுதோ இல்லையோ, இது புரியலைன்னு வச்சுக்கோங்க, அவர் ஒரு ரேசிஸ்டாக தான் பார்ப்போம் நம்ம. ஸோ யூ வாண்ட் டு கன்வெர்ட் எவ்ரிபடி அப்படின்னு இல்லையா. ஏன்னா நமக்கு தெரிஞ்ச பிராமணா அப்படின்னா ஜாதி மட்டும்தான் தெரியும்.
வேறஸ் நம்ம சாஸ்திர நூல்கள்ல ஜாதி பிராமணனுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸே கிடையாது. I'll tell you. பகவத்கீதையில 4வது அத்தியாயம் 13வது ஸ்லோகம். ஆக்சுவலி த கான்டெக்ஸ்ட் ஆஃப் த 4th சாப்டர் ஞான யோகத்தை சொல்றது. த ஹையஸ்ட் நாலேஜ் ஆஃப் வேதம் இருக்குல்ல, அதை பிரசன்ட் பண்றார். ஞான கர்ம சந்நியாச யோகம்னு பேரு 4th சாப்டர். வெரி வெரி, அதாவது செலிப்ரேட்டட் சாப்டர்ஸ். ஒன் ஆஃப் த மோஸ்ட் செலிப்ரேட்டட் சாப்டர்ஸ் இன் கீதா 4th சாப்டர். அதுல டோட்டலி வேற கான்டெக்ஸ்ட சொல்றதுக்காக ஒரு முக்கியமான விஷயத்தை அர்ஜுனனுக்கு புரிய வைக்கிறதுக்காக ஸ்லோகத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் வருது. that actually should be read in context with the second line. ஆனா என்ன ஆயிடுத்துனா, என்ன ஸ்லோகம்னா, சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா, இது ஃபர்ஸ்ட் லைன். தஸ்ய கர்த்தாரம் அபிமாம் வித்ய கர்த்தாரம் அவ்யயம். என்ன சொல்றார் சுருக்கமா, ரொம்ப சிம்பிளா சொல்றேன். ஐம் நாட் டைவிங் டூ டீப் இன் டு த மீனிங், டைம் இல்லை. அதனால கிருஷ்ணர் என்ன சொல்றாருனாக்க, இந்த என்டையர் சிருஷ்டி பிரவர்த்தி ஆயின்னு இருக்கு இல்லையா, ஆக்டிவிட்டீஸ் நடந்துருக்கு இல்லையா, இந்த ஆக்டிவிட்டீஸ் வர்ணா, என்டையர் சொசைட்டி, அந்த வர்ணத்துல 4 அந்த வர்ணத்தை வகுத்து எனி சொசைட்டி நீங்க எடுத்துட்டேன்னா, யூ வில் ஹாவ் அ செட் ஆஃப் பீப்புள் ஹூ ஆர் இன்வால்வ்ட் இன் த ரிசர்ச், த இன்டெலிஜென்ஸ், த பிரெயின் ஆஃப் த சொசைட்டின்னு ஒன்று இருக்கும் இல்லையா. பிளானிங், அப்புறம் இன்டெலிஜென்ஸ் டீம், டீச்சர்ஸ், ரிசர்ச்சர்ஸ், சயின்டிஸ்ட், இந்த பிரெயின் ஆஃப் த சொசைட்டி ஒரு டீம் இருக்கும். அதுக்கப்புறம் ப்ரொடெக்ஷன் ஃபோர்ஸ் இந்த சொசைட்டி ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் எக்கானமி பில்டிங் குரூப் ஒன்று இருக்கும் சொசைட்டியில். இந்த 3 குரூப்புக்கும் வேலை செய்கிற குரூப்பும் ஒன்று இருக்கும். எனி சொசைட்டி யூ டேக், எனி சொசைட்டி வில் ஹாவ் தீஸ் 4. யூ கேன் நாட் பில்ட் அ சொசைட்டி வித்தவுட் தீஸ் 4. யூ கேன் நாட் ஈவன் இமேஜின் அ சொசைட்டி வித்தவுட் தீஸ் 4 இல்லையா. கிருஷ்ணர் என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரியான ஒரு சிஸ்டத்தோட இந்த சிருஷ்டியை பண்ணினவனா நான் இருந்தாலும் பாரு அர்ஜுனா, ஆக்சுவலி நான் ஒன்றுமே பண்ணலை. இதுதான் அர்த்தம். ரொம்ப ரொம்ப ரூடியாக இதுக்கு அர்த்தம் சொல்லணும்னா இதுதான் அர்த்தம். இதை எந்த கான்டெக்ஸ்டில் ஏன் அப்படி சொல்கிறார் அப்படிங்கிறது பழச்சு கடந்து நம்ம 4வது அத்தியாயம் படித்தோம்னா அங்கே விளக்கமாக பார்க்கலாம். பட் வாட் தீஸ் பீப்புள் இன் த சொசைட்டி ஹேவ் டன், தே ஹாவ் ஜஸ்ட் டேக்கன் த ஃபஸ்ட் லைன், சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம் குணகர்ம விபாகஷா. அந்த குணகர்ம விபாகஷா கூட இல்லை, அதுலேயுமே பாதி லைன் தான் எடுத்துட்டு இருக்கா. சாதுர்வர்ணியம் மயா சிருஷ்டம், ஃபுல் ஸ்டாப். ஸோ 4 ஜாதியும் படைச்சு 4 இந்த சொசைட்டியை பிரித்து வேற்றுமை புத்திய பேதத்தை வளர்த்தது உங்க கிருஷ்ணர் தான். யோர் பகவத்கீதா இஸ் டீச்சிங் பேதம். அட்லீஸ்ட் ரீட் த நெக்ஸ்ட் லைன். அடுத்த லைனை புரிஞ்சுக்கிறதுக்கு உனக்கு கஷ்டம் தான், நான் ஒத்துக்கிறேன். பட் எதன் அடிப்படையில் பிரிச்சிருக்கேன்னு சொல்றாரு, குண கர்ம விபாகஷா, ஜாதி ஜென்ம விபாகஷான்னு சொல்லலையே. குணத்தின் அடிப்படையிலும் கர்மத்தின் அடிப்படையிலும் the entire human race is classified, the society is classified into 4 அர்ஜுனா அப்படின்னு சொல்றார் இல்லையா. அது கரெக்டு தானே? வேர் இஸ் த கான்ட்ரவர்சி? சரியா படிக்கல, அவ்வளவுதான். ஓகே, ஸோ ஐ ஜஸ்ட் தாட் ஐ ஷுட் மேக் திஸ். அதே மாதிரி மனுஸ்மிருதியாக இருக்கட்டும், இல்லை வேதத்தை சார்ந்து இருக்கிற எந்த நூலாக வேணா இருக்கட்டும், ஒரு ரூல் ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க எப்போவுமே. ஓகே, தேர் ஆர் இனஃப் justifications and supports given in Mimamsa Shastra and other commentators for what I am telling now. சுருக்கமாக ஒரே வார்த்தையில் சொல்லணும்னா, எங்கெல்லாம் பிராமணன் க்ளோரிஃபை பண்ணப்படுறானோ, வேறெவர் பிராமணா இஸ் க்ளோரிஃபைடு, அது ஜாதி பிராமணன் அல்ல, அது குண பிராமணன். ப்ளீஸ், ஏன் எப்படி சொல்கிறேன் இதை அப்படின்னா, இன்னார் ஒரு ஜாதியில் பிறந்ததில் அவருடைய சிறப்பு எதுவுமே இல்லையே, அப்போ எப்படி ஜாதி பிராமணனை க்ளோரிஃபை பண்ண முடியும் இல்லையா? அதில் மீனிங்கே இல்லை, லாஜிக்கே இல்லை. கரெக்டா? சரி, ஏன் கர்ம பிராமணனை க்ளோரிஃபை பண்ணக்கூடாது அப்படின்னாக்க, எல்லா கர்மமும் எல்லா தொழிலும் ஒன்றுக்கொன்று சுப்பீரியர் இன்ஃபீரியர் கிடையாது. கோயிலுக்குள்ள பூஜை பண்ணுறாரு இல்லையா பூஜாரி, அவர் பண்ணுறது பூஜை அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சதுன்னாக்க, அதே மாதிரி பூஜை தான் வயலில் குப்பை அள்ளி நாட்டு நட்டுனா அந்த தொழில் பண்ணுற நானும் பண்ணுறது, ரெண்டும் வேற வேற இல்லைன்னு ஒருத்தர் ஏற்கனவே விஷுவலைஸ் பண்ணார். யாரு? ஐயே மெத்த கடினம், டக்குன்னு அவர் பேர் வரல, நாயன்மாரில் ஒருத்தர்.
பறைய ஜாதியை சேர்ந்தவர் நந்தனார். நந்தனார் அவர் என்ன விஷுவலைஸ் பண்ணார்னா, நான் எந்த தொழில் பண்ணாலும் அது அவனுடைய தொழில் அல்லவோ இல்லையா? அப்போ எல்லாமே அவனுடைய தொழிலா இருக்கிறச்சே தொழில்ல எப்படி ஏற்றத்தாழ்வு இருக்க முடியும்? செய்யற தொழிலின் அடிப்படையில் அந்த மாதிரி ஏற்றத்தாழ்வு பார்க்கிற கண்ணுல தான் தவறு இருக்கே வேண்டு தொழில்ல எந்த ஏற்றத்தாழ்வும் இருக்க முடியாது. தேர்ஃபோர் கர்மத்தின் அடிப்படையில் எந்த விபாகத்தையும் குளோரிஃபை பண்ண முடியாது. கரெக்டா? அப்போ குளோரிஃபை பண்றது, அதுவும் பிராமணனை குளோரிஃபை பண்றது அப்படின்னா எந்த பிராமணனை குளோரிஃபை பண்ண முடியும்? எந்த பிராமணன் குளோரிஃபிகேஷனுக்கு தகுதியானவன்? எவன் ஒருவன் குணத்தின் அடிப்படையில் பிராமணனாக இருக்கிறானோ அவனை மட்டும்தான்ப்பா குளோரிஃபை பண்ண முடியும், இல்லையா? வேற எதுலையுமே லாஜிக் இல்லையே. கரெக்ட்? பிராமண குலத்தில் பிறந்து ராட்சசனா சுத்தின ஒருத்தர் இருந்தான். யாரு? ராவணன். ஏன்? அவருடைய தாத்தா புலஸ்தய ரிஷி, சப்த ரிஷியில ஒருத்தர். புலஸ்தய ரிஷி தாத்தா, விஸ்ரவஸ் அப்பா. இவ்வளோ பெரிய ராவணனே ரொம்ப பெரிய வேதவித்து இல்லையா? இருந்தாலும் குணம் கடைஞ்செடுத்த ராட்சச குணம் இல்லையா? ராட்சச குலத்தில் பிறந்து குணத்தின் அடிப்படையில் பிராமணனாக திகழ்ந்த ஒருத்தனை சொல்லுங்க பார்க்கலாம். பிரகலாதா, விபீஷணா இல்லையா? சோ பலி சக்கரவர்த்தி இல்லையா? இவா எல்லாரும் ராட்சச குலத்துல பிறந்தவா, ஆனா குணத்தின் அடிப்படையில் பிராமணனாக. தேர்ஃபோர் யாரு வேண்டுமானாலும் குணத்தின் அடிப்படையில் பிராமணனா ஆக முடியும். சரியா? ஆத்ரேய ஸ்மிருதி இருக்கு. ஆத்ரேய ஸ்மிருதி சொல்றது, ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹ கர்மணா த்விஜ உச்யதே வேத பாட்டேன விப்ரஸ்யாத் பிராமணோ பிரம்மவேதனாத் அப்படிங்கிறது. எந்த குலத்தில் குழந்தை பிறந்தாலும் மனுஷன் பிறக்கிறான் அப்படின்னாக்க என்ன சொல்றது இந்த ஆத்ரேய ஸ்மிருதி? ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா. பிறக்கிறச்சே எல்லாருமே சூத்ரனா தான் பிறக்கிறா, எந்த குலத்தில் பிறந்தாலும். ஏன் பிறந்த குழந்தை என்ன பண்றது? எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருக்கும் இல்லையா? எப்ப பாரு தூங்கிட்டே தான் இருக்கும். ஆக்டிவிட்டியே ரொம்ப இருக்காது. பாலை குடிக்கும், அப்புறம் பாத்ரூம் போகும், தூங்கி போயிடும். இது தவிர வேற ஆக்டிவிட்டியே கிடையாது. அதுக்கு அது கை காலை உதைக்கிறதுக்கே கொஞ்சம் டைம் ஆகும் இல்லையா? ஸோ பிறக்கிறச்சே எல்லாருமே சூத்ரனா தான் பிறக்கிறா. ஜென்மனா ஜாயத்தே சூத்ரஹா கர்மணா த்விஜ உச்சியதே. எல்லாருக்குமே பூணல் அப்படிங்கிற சம்ஸ்காரம் உண்டு அப்படின்னு சொன்னோம் இல்லையா? காலப்போக்கில் இன்ஃபேக்ட் லேடிஸ்க்கு கூட இருந்தது, காலப்போக்கில் எல்லாமே கைவிடப்பட்டது. ஸோ பிராமண, க்ஷத்ரிய, வைஷ்ய 3 ஜாதிக்கும் கம்பல்சரியாக இருந்தது. சூத்ர ஜாதிக்கு ஆப்ஷனலாக இருந்தது. ஏன் அப்படின்னா ஒவ்வொருத்தரோட ஒர்க்கோடைய லைஃப் ஸ்டைல் இருக்கு இல்லையா? அந்த பேலன்ஸ் டிஃப்ரெண்ட்டாக இருந்ததுன்னா அவரால் அந்த நித்திய நைமித்திக கர்மத்தை பண்ணுறதுக்கான அந்த ரொட்டீன் இருக்காது. அது பிரேக் ஆகிற மாதிரி ஆகிடும். யூ கமிட் யுவர் செல்ஃப் ஃபார் அ கர்மா அண்ட் யூ ஆர் நாட் ஏபிள் டு டிஸ்சார்ஜ் இட் பிகாஸ் யூ ஆர் ப்ராமிசிங் டு வேதம் இல்லையா? அதனால் ஆப்ஷனலாக கொடுக்கப்பட்டது. உன்னோட லைஃப் ஸ்டைலுக்கு சூட் ஆகும்னா நீ பூணல் போட்டுக்கோ, உனக்கு சூட் ஆகாதுன்னா நீ பூணல் போட்டுக்க வேண்டாம் இல்லையா? ஸோ அந்த மாதிரி கொடுக்கப்பட்டது. பட் அது என்ன ஆயிடுத்து? ஸ்லோலி த விமென் இன் த சொசைட்டி ஸ்டாப்ட் கோயிங் த்ரூ உபநயனம். இன்னைக்கு கூட நம்ம அம்பாளுக்கு யக்ஞோபவீதம் சமர்ப்பயாமி பண்ணுவோம், வரலட்சுமி பூஜையெல்லாம் பண்ணுறச்சே இல்லையா? ஸோ விமென் ஆல்சோ ஹேட் பூனல். இன்னைக்கும் there are some parts of the society where women are wearing இன்னும் பூனல். அதுக்கப்புறம் என்னாச்சு? ஸ்லோலி வைஷ்ய குலத்தில் இருக்கிறவா கைவிட்டா, க்ஷத்ரிய குணத்தில் இருக்கிறவா கைவிடுறா, சக்ஸஸ்ஃபுல்லி பிராமண குலத்தில் இருக்கிறவாளும் கைவிடுறா இல்லையா? சில பேர் போட்டுண்டும் போட்டுக்காததுக்கு சமானமாக இருக்குது. சில பேர் எதுக்கு, அதுக்காக நான் போட்டுக்கவே இல்லை, போட்டுண்டா ஃபாலோ பண்ணணும், நான் தான் ஃபாலோ பண்ணுறது, இது ஒரு சாக்கு, பா இன்டெலிஜென்ட் அப்படின்னு நினச்சிக்கணும். அதான் வேற என்ன பண்ண முடியும் இல்லையா? அதனால் ஸோ இதை போட்டுக்கிறதுனால என்னன்னா, ஐ கமிட் மை செல்ஃப் டு த வேதிக் லைஃப் ஸ்டைல். ஏன்னா என் வாழ்க்கையை நான் எப்படி வாழணும் அப்படின்னு எந்த மேனுவல் சொல்லி கொடுக்குறது? வேதம் தான் சொல்லி கொடுக்குறது. அதுபடி நான் என்னுடைய லைஃப்பை கமிட்டடாக வாழறேன் அப்படிங்கிறதுக்கான ஒரு விஷயந்தான் இந்த உபநயன சம்ஸ்காரம்
அப்படிங்கிறது. லீடிங் அ டிசிப்ளின்ட் அண்ட் அ கமிட்டட் லைஃப் ஸ்டைல், ஒரு கோல் இருக்குது, அண்ட் இன்டெலிஜென்ட் வே ஆஃப் லிவிங், அது எடுத்துக்கிறதுக்கு பேர் உபநயன சம்ஸ்காரம். ஆல்ரைட். ஸோ இது ஸ்லோவாக கைவிடப்பட்டதுனால எங்கே இருந்தோம்? ஐத்திரேய ஸ்மிருதியில் கர்மனா த்விஜ உச்சத்தே. ஸோ இந்த குழந்தை பிறக்கச்சே சூத்ரனா பிறக்கிறான். அதுக்கப்புறம் சம்ஸ்காரம் மூலமாக, கர்மா சம்ஸ்காரம்னா ஏதாவது இந்த ரிச்சுவல், வேதிக் ரிச்சுவல் மூலமாக ஹீ பிகம்ஸ் த்விஜஹா. த்விஜஹானா இருபிறப்பாளன்னு அர்த்தம். யார் ஒருவனுக்கு காயத்ரி உபதேசமாக இருக்கோ, பூனல் போட்டோன்னே முதல் பிறப்பு அம்மாவோட வயத்துலேருந்து பிறக்கிறது, ரெண்டாவது பிறப்பு இவன் காயத்ரி மூலமாக சம்ஸ்காரம் செய்யப்பட்டதுனால இவன் த்விஜன் ஆகிறான், இரண்டாவது ஜென்மம் எடுத்த மாதிரி. அதனால பூனல் சம்ஸ்காரம் ஆனவன் அர்த்தம் த்விஜஹானா. ஸோ கர்மனா த்விஜ என்று அழைக்கப்படுகிறான். த்விஜ இது உச்சதே. வேத பாட்டேன விப்ரஹா, ஹீ பிகம்ஸ் அ லிட்ரேட். வேதம் படிக்கிறதுனால அவன் ஐ எம் அ லிட்ரேட் அப்படின்னு, படித்தவன் அப்படிங்கிற ஒரு பெயரை பெறுகிறான். எப்பொழுது பிராமணன் ஆகிறான் அப்படின்னாக்க, சாஸ்திரத்தில் சொல்லியிருக்கிற அறிவை எவன் உட்கிரகித்து அதன்படியே வாழ்க்கையை வாழ்கிறானோ அவனே பிராமணன் அப்படிங்கிறது. ஓகே, ஸோ இட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா குணத்தால் பிராமணன் ஆகுவது இருக்கு இல்லையா, இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அண்ட் குணத்தால் பிராமணனா எப்படி ஆகிறது? எந்த ஜாதியில் வேணால் பிறந்திருக்கலாம். குணத்தால் பிராமணன் ஆகணும்னா என்ன செய்யணும்? நான் எனக்கு நாலேஜ் இருக்கணும், என்னுடைய பிரவൃத்தி அறிவில் இருக்கணும், எனக்கு சாஸ்திர படிப்பில் நாட்டம் இருக்கணும், அதை வளர்த்துக்கணும், அதை நன்னா அதில் காலை ஊனிண்டு ஐ ஷுட் பி வெரி வெரி கமிட்டட் டு இட். அதுக்கு சில குவாலிஃபிகேஷன்ஸ் இருக்குது. அது எனக்கு வரணும்னா நான் என்ன செய்யணும்? அந்த மாதிரி நான் வாழணும்னா என்ன செய்யணும்? ஐஐடிக்குள்ளே போகிறதுக்கு எப்படி ஏகப்பட்ட ரவுண்ட்ஸ் இருக்குது. ஐயோ, ஜெய் மட்டும் இல்லை இல்லையா? அதுக்கு முன்னாடி நீங்கள் எங்கே போய் சேர்ந்து ஐஐடி என்ட்ரன்ஸ்க்கு படிக்கிறீங்களோ அங்கேயே மாதம் மாதம் எக்ஸாம் வச்சு கொண்டுருவா போல் இருக்கு. அந்த ஐ திங்க் 3-4 டெசிமல்ஸ் வரைக்கும் போகும் போல் இருக்கே இல்லை? அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு ரவுண்ட் ஆஃப். தட்ஸ் வாட் ஐ ஹர்ட். 98.39383 அப்படின்னா அப்படி தான் சொல்லணும். 99.4ன்னு சொல்லிடக்கூடாது. பிகாஸ் தேர் ஆர் அபவுட் 800 ஸ்டூடெண்ட்ஸ் டிஃப்ரென்ஸ். 99.39883க்கும் 99.4க்கும் அப்படி இருக்கு இன்னைக்கு இல்லையா? ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயத்தை நான் எடுத்துக்கிறதுக்கு எனக்கு குவாலிஃபிகேஷன் தேவைப்படுறது இல்லையா? அதே மாதிரி எனக்கு இந்த நாலேஜ் புரியணும். பகவத்கீதையில் இருக்கிற நாலேஜ், சாஸ்திரத்தில் இருக்கிற நாலேஜ் என்னன்னு எனக்கு புரியணும் அப்படின்னாக்க சில குவாலிஃபிகேஷன் இருக்குது. அந்த ப்ரிப்பரேஷனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னாக்க சிம்பிள். கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, கீப் இட் வெரி வெரி சிம்பிள். உன்னுடைய நீ எப்படி ஒர்க்கை பண்ணுற, நீ பண்ணுற ஒர்க்கை எதையுமே மாற்றிக்க வேண்டாம். கிருஷ்ணர்கிட்ட அது ஒரு சௌரியம். இப்போ நீ வாழற லைஃப் ஸ்டைல்லேருந்து எதையுமே மாற்றிக்க வேண்டாம். அப்படியா? ஆமாம், எதையுமே மாற்றிக்க வேண்டாம். அப்போ எதை மாற்றிக்கணும் அப்படின்னா உன்னோடைய ஆட்டிடியூடை மட்டும் மாற்றிக்கோங்கிறார். The way you look at things, your perspective, உன்னுடைய பாவனா, அதை மட்டும் ரிஃபைன் பண்ணு, அதை மட்டும் மாற்றிக்கோ. ஜஸ்ட் ஃபைன் டியூன் இட், தட்ஸ் ஆல். அவ்வளவுதான் செய்யணும் அப்படிங்கிற. ஸோ ரொம்ப பியூட்டிஃபுல்லாக 18வது அத்தியாயத்தில் he says, ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹ பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வன் ஆப்னோதி கில்பிஷம் அப்படிங்கிறது. சரி, கடைகள் ஸ்லோகம். சரி, பரவாயில்ல. அதாவது என்ன சொல்கிறாருனாக்க, நீ உன்னோட ஒர்க்கை சூஸ் பண்ணுற இல்லையா, உன்னோட ஒர்க்கை நான் எப்படி பண்ணணும், அதில் என்ன ஆட்டிடியூடு வளர்த்துக்கணும்னா, என்னுடைய டெய்லி ஆக்டிவிட்டியில் நான் பண்ணுற ஒர்க்கை எப்படி பண்ணணும், என்ன ஆட்டிடியூடு வளர்த்துக்கணும்னு கேட்டால், ஃபஸ்ட் யூ ஹாவ் டு லவ் யோர் ஸ்வதர்மா. உன்னுடைய ஒர்க்குன்னு இருக்கு இல்லையா, உன்னுடைய வர்ண அடிப்படையிலும் உன்னுடைய ஆசிரம அடிப்படையிலும் நீ எங்கே இருக்கியோ, ஃபஸ்ட் பிளாட் யுவர் செல்ஃப். வேர் ஆம் ஐ? வர்ண தர்மத்தில் நான் எங்கே இருக்கேன், ஆசிரம தர்மத்தில் நான் எங்கே இருக்கேன். தேர்ஃபோர் தீஸ் ஆர் மை த கர்மாஸ், த ரோல்ஸ் ஐ ஹாவ் டு டூ. ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணால் அது என்ன வருதோ அதெல்லாம் என்னுடைய ஸ்வதர்மா. ஓகே, நான் ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன்னா என்னுடைய ஸ்வதர்மா என்ன, நான் எங்கே இருக்கேன், நான் படிக்கிற ஸ்டூடெண்ட்டாக இருக்கேன். பேச்சுலர் லைஃப் இல்லை, என்னென்ன சொன்னோம், பிரம்மச்சரியா இருக்கேன் இல்லையா? பிரம்மச்சரியா இருக்கேன்னா என்னுடைய ஸ்வதர்மா என்ன,
படிக்கணும், அப்புறம் படிக்கணும், அப்புறம் படிக்கணும் இல்லையா? ஸோ ஹோம்ஒர்க் பண்ணணும், டெஸ்ட்டுக்கு படிக்கணும், நோட்ஸை கம்ப்ளீட் பண்ணணும், நோட் புக்கை தொலைக்கக்கூடாது, புக்கை பத்திரமா வச்சுக்கணும், கிழிக்கக்கூடாது, படிக்கிற இடத்த சுத்தமாக வச்சுக்கணும் இல்லையா? டெய்லி சுவாமி கிட்ட ஸ்லோகம்லாம் தெரிஞ்சாலும் தெரியாட்டியும் 2 நிமிஷமானு உட்காந்துக்கணும், நமஸ்காரம் பண்ணணும், கண்ணை மூடிட்டு பிரார்த்தனை பண்ணணும் இல்லையா? எனக்காக வேண்டிக்கணும், வீட்டுக்காக வேண்டிக்கணும், சொசைட்டிக்காக வேண்டிக்கணும் இல்லையா? ஸோ இது பண்ணணும். இது பிரம்மச்சரிய தர்மா. இது பிடிச்சிருக்குமா என்ன குழந்தைகளுக்கு பண்ணுறதுக்கு? இது கிருஷ்ணர் என்ன சொல்கிறாருன்னா, உனக்கு பிடிச்சிருக்கு பிடிக்கலங்கிறது இல்லைப்பா, அப்படி டிஃப்ரென்ஷியேட் பண்ணக்கூடாது, நீ செய்யணுமா செய்யக்கூடாதாங்கிறத தான் பார்க்கணும். ஓகே, பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அதை எடுத்து ஓரமாக வச்சுட்டு இப்போ நான் செய்யலாமா, நான் செய்கிற விஷயமா நான் செய்யக்கூடாத விஷயமா அப்படிங்கிறது தான் பார்க்கணும் இல்லையா? ஸோ பிடிச்ச விஷயத்தின் அடிப்படையில் செய்யக்கூடாது, எதை செய்யணுமோ அதை செய்யணும். அது பிடிச்ச விஷயமோ பிடிக்காது, புரியறதுன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ அந்த மாதிரி என்னுடைய வர்ணத்தின் அடிப்படையிலும் ஆசிரமத்தின் அடிப்படையிலும் என்னென்னலாம் ஒர்க் இருக்கோ அதுக்கு பேர் ஸ்வதர்மா அப்படின்னு பேர், ஓன் டியூட்டிஸ். This is a land which emphasizes duties, not rights. This is my right, this is my wish, therefore I will do it. No. அப்படின்னா I am free to do, I am free to do what I want. If you say that you are not free, you are bound by your ragadveshas. உன்னுடைய விருப்பு வெறுப்பினால் நீ கட்டுப்பட்டுள்ளாய். உன்னுடைய மைண்ட் ஒன்றை பைண்ட் பண்ணியிருக்குன்னு அர்த்தம். உன் மைண்ட் ஒன்றை எப்படியெல்லாம் இழுத்துன்னு போகிறதோ அதுபடி நீ போகிறேன்னு அர்த்தம். யூ ஆர் நாட் அ ரேஷனல் பர்சன் ஹூ கேன் திங்க் ஃபார் யுவர் செல்ஃப், ஹூ கேன் டிஸ்கிரிமினேட் பிட்வீன் வாட் இஸ் குட் ஃபார் யூ அண்ட் வாட் இஸ் பேட் ஃபார் யூ. வேர் இஸ் த ஃப்ரீடம்? வேர் இஸ் த ஃப்ரீடம்? இட் இஸ் மை விஷ் ஐ வில் டேக் ட்ரக்ஸ் அப்படின்னு சொன்னால் இஸ் தட் ஃப்ரீடம்? இட் இஸ் மை விஷ் ஐ வில் வேர் வாட் எவர் ட்ரெஸ் ஐ வாண்ட் டு வேர், ஐ டோன்ட் கேர் அபவுட் வாட் பீப்புள் திங்க். இஸ் தட் ஃப்ரீடம்? அண்ட் யூ ஆர் நாட் சப்போஸ் டு கமெண்ட் அபவுட் எனி உமன்ஸ் ட்ரெஸ்ன்னு, பி வெரி கேர்ஃபுல். ஸோ வாட் இஸ் ஃப்ரீடம்ங்கிறதுலையே கன்ஃபியூஷன் இருக்குது. சரி போட்டோம். அதனால் எது என்னுடைய ஸ்வதர்மா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ஓகே, ஸ்வதர்மான்னு வந்துடுத்துனா அங்கே பிடிச்சிருக்கு பிடிக்கல சொல்லக்கூடாது சரியா? ஸ்வதர்மானா பண்ணணும். என்ன சொல்கிறார்? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா. உன்னுடைய ஸ்வதர்மத்தில் நீ இருக்க நின்னேன்னா அதை விட மேலான நன்மை எதுவுமே கிடையாதுங்கிறார். பரதர்மத்துக்கு போகாத. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஆனால் அதுக்கு போகாத இல்லையா? அதனால அடுத்தவாளுடைய வர்க்கன், அடுத்தவாளுடைய தர்மத்தை நீ போய் இன்டர்ஃபியர் பண்ணாத, உன்னுடைய வர்க்கை நீ பாரு இல்லையா? இந்த குழந்தைலாம் சொல்லலாம், ஐயா ஆஃபீஸ் ஜாலியாக இருக்கும், நான் தான் டெய்லி ஸ்கூல். ஆஃபீஸ் போகிற வாழ்க்கெல்லாம் எப்படி இருக்கும்? பா ஆமாம், அதுக்காக ஆஃபீஸ் வேலை பண்ணாமல் இருக்க முடியுமா? நான் குழந்தையோட ப்ராஜெக்டை பண்ணிட்டு இருந்தேன், அதனால நான் ரிப்போர்ட் அனுப்பலைன்னு சொல்லுவேடா. ஐ டென்ட் மேக் த ப்ரெசன்டேஷன் ரெடி, ஐ வாஸ் நாட் அவைலபிள் ஃபார் த மீட்டிங், ஐ ஃபர்காட் த மீட்டிங்னு சொல்ல முடியுமா? இல்லையா? யூ கான்ட் சே தட். ஸோ பரதர்மத்துக்கு போகாதேங்கிறார். அடுத்தவாளுடைய தர்மத்தில் இன்டர்ஃபியர் பண்ணாத, அங்கே போகாத, உன் வேலையை மட்டும் நீ பாரு. யூ மைட் பி வெரி வெரி கிரேட் இன் டூயிங் ஆர் ஸ்கில்ட் இன் டூயிங் அதர்ஸ் ஒர்க், பட் தட் இஸ் நாட் யுவர் ஒர்க். ஸோ டோன்ட் டூ இட். போய் கையை பிடுங்கி நம்ம பண்ணி காட்டுவோம்ல, நம்மளோட இதே போய் காட்டி நிற்போம்ல, அதெல்லாம் பண்ணாத. டூ யுவர் ஒர்க். இதை பண்ணிண்டே நீ செத்தாலும் பரவாயில்ல, இதையே பண்ணுங்கிறார். லிட்ரலி இஸ் ஸ்வதர்மே நிதனம் ஸ்ரேயஹாம்பர். அண்ட் என்ன சொல்றார்? ஸ்ரேயான் ஸ்வதர்மோ விகுணஹா பரதர்மாத் ஸ்வனுஷ்டிதாத் ஸ்வபாவ நியதம் கர்ம குர்வன் நாப்னோதி கில்பிஷம். முத்தான வார்த்தை, முத்தான வார்த்தை. ஹீஸ் டெல்லிங், என்னோட ஒர்க்கு எதுன்னு நான் எப்படி டிசைட் பண்ணணும்? Suppose I am in the beginning of my life. Okay, I've just started my life. I completed my studies. இப்போ என்னுடைய ஒர்க்கு நான் என்ன பண்ணணும்னு எப்படி டிசைட் பண்ணணும்னா, உன் மனசில் எந்த விஷயத்தில் ஈடுபாடு இருக்கோ, உனக்கு எந்த ஒர்க்கை எடுத்துன்னு பண்ணணும்னு ஆசை இருக்கோ, உன்னுடைய ஸ்வபாவத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துட்டு பண்ணு. எனக்கு படிப்பில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, எனக்கு ஸ்போர்ட்ஸில் தான் மனசு பிரவருத்தியாக இருக்குன்னா ப்ளீஸ் தயவு செஞ்சு ஸ்போர்ட்ஸ்க்கு போயிடு. ஓகே, ஸோ எனக்கு எது பிடிச்சிருக்கோ அந்த ஒர்க்கை எடுத்துன்னு பண்ணு. உன் மனசு எதில் உனக்கு மனசு லைக்குமோ, எதை பண்ணால் உனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இருக்குமோ இல்லையா? யூ ஹாவ், இன்னைக்கு எவ்வளோ ஃபீல்டு இருக்குது, அன்றைக்கும் சரி இன்றைக்கும் சரி நம்ம நாட்டில் அவ்வளோ ஃபீல்டு இருக்குது. ஸோ அதில் எடுத்துக்கோ, அதில் ஏதாவது ஒன்று சூஸ் பண்ணிக்கோ.
உனக்கு பிடிச்ச விஷயத்தில் அந்த ஃபீல்டில் உன்னை நீ வளர்த்துக்கோ, அதில் உன்னோட கரியரை வளர்த்துக்கோ அப்படின்னு சொல்லப்படும். சப்போஸ் எனக்கு அப்படி மாதிரி எதுவுமே இல்லை, அப்படி எனக்கு யோசித்து பார்த்தேன், எனக்கு ஒன்றும் தோணலைன்னா பெஸ்ட்டு உன்னுடைய குல தர்மம் என்னவோ அதை எடுத்து பண்ணு. உன்னுடைய அப்பா தாத்தா பாட்டன் பாட்டிலாம் என்ன தர்மம் பண்ணிட்டு இருந்தாலோ, அவள் அக்ரிகல்ச்சர் பண்ணிட்டு இருந்தானா வாயை மூடிட்டு நேராக வாங்கி போட்ட லேண்டில் விவசாயம் பண்ணு, ரொம்ப நல்லது இல்லையா? ஸோ ஃபஸ்ட்டு விஷயம், எனக்கு பிடிச்ச வேலை, என்னுடைய பிடிச்ச ஃபீல்டில் நான் என்னை வளர்த்துக்கலாம். அப்படி எனக்கு தெரியலையே அப்படின்னு சொன்னாக்க ஆப்ஷன் நம்பர் 2 என்னுடைய குல தர்மத்தை எடுத்துன்னு நம்ம பண்ணலாம். ஆப்ஷன் நம்பர் 3 இருக்கு, அதுக்கு போகாதேங்கிறார். ஆப்ஷன் நம்பர் 3 என்ன? எதை படித்தா நிறைய சம்பளம் கிடைக்கும், அதுக்கு போகாத. தயவு செஞ்சு, யூ வில் eventually hate what you are doing and that will ruin your life, that will ruin your personality. டெய்லி காத்தால மண்டே ஆனால் ஐயோ மண்டேயா அப்படின்னு தான் இன்னைக்கு எல்லாரும் போயிட்டு இருக்கா. ஏன்னா எனக்கு பிடிச்ச வேலையை நான் பண்ணலை. ஐ am given to something. why? because I bought a house, அதுக்கு EMI கட்டணும். I bought a car, அதுக்கு EMI கட்டணும். EMI எதை பார்த்தாலும் ஒரே EMI இல்லையா? and that pushes me, the monthly budget pushes me to earn this much to maintain the status that I have in the society today. இதுலேருந்து I can't drop. I need a Wi-Fi, I need a 55-inch TV, I need my children to study in this school which demands this fees இல்லையா? என்னால் இந்த பிராண்ட்ஸில் காம்ப்ரமைஸ் பண்ண முடியாது. I have to use only an iPhone, I can't get down to an Android. இதெல்லாம் இந்த மாதிரி ஒரு லைஃப் ஸ்டைலுக்கு நான் பழகிட்டேன் அப்படின்னாக்க அதுக்கு நான் இவ்வளோ சம்பாதிச்சே ஆகணும். அதனால என்ன? I have ruined my health, I have ruined my emotional balance, I have killed the personality, the free thinking that I have. எல்லாத்தையும் கில் பண்ணிட்டு பைசாவை நிறைய சம்பாதிக்க வேண்டியது. அதுக்கப்புறம் என்னாகும்? போன ஹெல்த்தை வந்து திருப்பி மீட்டு கொடுக்கறதுக்காக சம்பாதிச்ச பைசா எல்லாத்தையும் ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்க வேண்டியது. இதுதான் இன்னைக்கு இருக்கிற ஹியூமன் சைக்கிளாக இருக்கு இல்லையா? இதெல்லாம் பண்ணாத, உனக்கு எது பிடிச்சதோ அதை பண்ணு. ஏன் நான் பிடிச்சதை பண்ணணும்? தட் இஸ் வேர் வி ஆர் கன்க்ளூடிங் டுடேஸ் கிளாஸ். அப்படின்னாக்க, ஏன்னா நீ எங்கே உனக்கு பிடிச்சதை பண்ணுறையோ அப்போ தான் அடுத்தது கிருஷ்ணர் வந்து குவாலிஃபிகேஷன்னு சொல்லிட்டு இருக்கார் இல்லையா? எப்படி உன் மனசை ரெடி பண்ணுவேன்? மனசில் தானே நாலேஜை ரிசீவ் பண்ணணும். அப்போ அந்த மனசு ரெடியாக இருக்கணும் இல்லையா? அந்த மனசை ரெடி பண்ணுறதுக்கு கர்மத்தால் தான் முடியும். என்ன சொல்கிறார்? நீ பண்ணுற கர்மா, உன்னுடைய ஸ்வ தர்மா இருக்கு இல்லையா? ஜி நான் எங்கே ஜி, எனக்கு என்ன கரியர்? நான் வீட்டில் உட்காந்து வெத்த குழம்பு வச்சுட்டு இருக்கேன், எனக்கு என்ன கரியர் அப்படின்னாக்க, கார்த்தால எழுந்து அந்த வைக்கிற வெத்த குழம்பையும் தலையில் அடிச்சுட்டு வைக்கிறேன்னா, உங்களுக்கெல்லாம் ஒரு சண்டே இருக்குது, எனக்கு எங்கே இருக்குது? ஒரு வீக்கெண்டா, ஒரு சம்மர் வெக்கேஷனா, ஒரு சண்டேயா, ஒரு பப்ளிக் ஹாலிடேயா, ஒன்றும் கிடையாது. எழுந்தா அடுப்பில் தான் முழிக்க வேண்டியிருக்கு அப்படின்னு தலையில் அடிச்சுட்டு பண்ணுறேன்னா, இல்லை என்ஜாய் பண்ணுறேன்னா, வாவ் another டே அப்படின்னு என்ஜாய் பண்ணிட்டு பண்ணுறேனா அப்படின்னாக்கா, ஸோ பண்ணுற கர்மத்தை எப்போ என்னால் லவ் பண்ண முடியறதோ அந்த கர்மத்தை தான் என்னால் வர்ஷிப்பாக பண்ண முடியும் அப்படிங்கிறார். பகவான் எங்கே இருக்கார்? பகவான் எங்கு இருக்கிறார்? வைகுண்டத்தில் இருக்கிறாரா? கைலாயத்தில் இருக்கிறாரா? எவ்ரிவேர். வாவ். இஃப் பகவான் இஸ் எவ்ரிவேர், இஸ் he not in my kitchen also? Is he not in every, manifested in every vessel also, every spoon also? அப்போ எடுத்து அதை லொட்டுன்னு இப்படி வச்சா என்ன அர்த்தம்? சாரி புக்கு, கோவம் வேற எங்கேயோ எடுத்துன்னு டொப் டொப். ஹேவ் யூ சீன் பீப்புள் வாயை திறந்து ஒன்றுமே பேச மாட்டா, சத்தம் கேட்கும், அதில் தெரியும் அவ மூடு. டொக்கு 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 டமால். ஸோ எனக்கு பிடிச்ச வேலையை தான் என்னால் வர்ஷிப்பாக பண்ண முடியும் இல்லையா? அதர்வைஸ் வேர் இஸ் வர்ஷிப் வித்தவுட் லவ்? டெல் மீ இல்லையா? லவ்வோட எக்ஸ்பிரஷன் தான் வர்ஷிப். பகவானுக்கு பண்ணுற பூஜை என்ன? இப்படி சும்மா 2 பூ இப்படி இப்படி விட்டறியறது இல்லை. ஐ ஷோ மை லவ், எக்ஸ்பிரஸ் மை லவ் இல்லையா? அந்த எக்ஸ்பிரஷன் ஆஃப் லவ்வுக்கு பேர் வர்ஷிப். இந்த மாதிரி பகவானை நான் லவ் பண்ணுறச்சே, பகவான் என்னவா இருக்கா? எல்லாமாவும் இருக்கார். ஸோ எல்லாமாகவும் இருக்கிற பகவானை நான் லவ் பண்ண ஆரம்பித்தேன் அப்படின்னாக்க எல்லாரையும் என்னால் லவ் பண்ண முடியும். எனக்கு ஹேட்டடே இருக்காது இல்லையா? அதுக்கப்புறம் என்னாகும்?
எல்லாரையும் நான் லவ் பண்ணுறேன் அப்படின்னாக்கா அன்கண்டிஷனல் நீ எப்படி இருந்தாலும் ஓகே, ஐ வில் கீப் லவ்விங் யூ, எப்படி வேணா இரு ஓகே அப்படின்னு சொன்னாக்கா அப்போ யார் என்ன பாதிக்க முடியும்? யார் என்னோட இமோஷனல் பேலன்ஸை டிஸ்டர்ப் பண்ண முடியும்? இல்லையா? அப்போ நான் சேடாக இருப்பேனா ஹாப்பியாக இருப்பேனா? இல்லையா? அந்த மாதிரி ஃப்ரீயாக இருக்கிற மைண்டால் தான் படிக்க முடியும். ஒரு லோடு, ஒரு 30 வருஷத்தோட லோடு மைண்டில் உட்காந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன், படிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதனால பகவான் சொல்கிறார், ஸ்டார்ட் வேர் எவர் யூ ஆர். ஜி எவ்வளோ வருஷம் முடிஞ்சிருத்து ஜி அப்படின்னு போட்டோம், இன்னைக்கு ஆரம்பிப்போமே, இனி ஒரு விதி செய்வோம், அதை எந்நாளும் காப்போம், அது முக்கியம் இல்லையா? அதனால இன்னைக்கு ஆரம்பித்தோம் அப்படின்னாக்க இந்த மாதிரி ஒர்க்கை வந்து லவ் பண்ணி பண்ணுறது இருக்கு இல்லையா, வர்ஷிப்பாக பண்ணுறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கர்மத்தை யோகமாக செய்வது அப்படின்னு அர்த்தம். மோர் ஆன் திஸ் we will see in the next satsang. therefore the next satsang is கர்ம யோகா. அப்படின்னா என்ன பண்ணணும், என்னுடைய ஆட்டிடியூடை மாற்றிக்கணும்னு சொன்னேலே, நான் என்ன பண்ணணும், அதில் how to understand it more அப்படிங்கிறது தான் அடுத்த சத்சங்கில் பார்ப்போம். இன்னைக்கு இதோட இந்த சத்சங்கம் முடிச்சுப்போம். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய் பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரிஹி ஓம். ஸ்ரீ குருப்யோ நமஹ. ஹரிஹி ஓம். ஆக்சுவலி ஐ தாட் ஆஃப் ஃபினிஷிங் த சத்சங் இன் 45 minutes. இன்றைக்கி நீங்கள்லாம் வந்து இவ்வளோ யாருமே வரமாட்டா அப்படிங்கிற மாதிரி எனக்கு ஒரு நியூஸ் கிடச்சிது. பட் சீயிங் தி ஓவர்வெல்மிங் ரெஸ்பான்ஸ் இன் ஸ்பைட் ஆஃப் தி ஆக்டிவிட்டீஸ் தட் இஸ் கோயிங் ஆன், ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அதனால் என்னையே மறந்து 1 hour எடுத்துட்டேன். அதனால் வெரி வெரி ஹாப்பி ஃபார் திஸ். ஸோ இதில் ஜஸ்ட் அ ஃபியூ அனௌன்ஸ்மெண்ட்ஸ் ஐ வாண்டட் டு மேக். த ஃபர்ஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட் இஸ், கொஞ்ச நாள் முன்னாடி, ஒரு 2.5 years முன்னாடி குழந்தைகளுக்குன்னு மகாபாரதம் கிளாஸஸ் ஆரம்பிச்சிருந்தேன், விச் வாஸ் ஆன்லைன். ஸோ அதில் வந்து குழந்தைகள்லாம் வந்து அட்டென்ட் பண்ணி கண்டினியூஸாக சில குழந்தைகள் வந்து கேட்டு மொத்த மகாபாரதத்தையும் 2.5 years கேட்டு முடித்தா. ஸோ அந்த குழந்தைகள் அதை வந்து நாங்கள் வருஷப்பருப்புக்கு ஜஸ்ட் முன்னாடி முடித்தோம், ஏப்ரல் மாதத்தில். அந்த மகாபாரதத்தினுடைய படித்ததுக்கு நான் வந்து இப்போது ஐ ஹாவ் டு பே மை ட்ரிபியூட் டு த குரு பரம்பரா விச் கேவ் மீ திஸ் நாலேஜ். இதுதான் ட்ரெடிஷன். எங்கே எதை நம்ம வாங்கிக்கிறோமோ அங்கே எதாவது கொடுக்கணும் நம்ம, இல்லையா? அதனால் இல்லாட்டி என்னாகும், ஐ ஆம் இன்டெட்டட் இல்லையா? இந்த டெட்டு வந்து கொடுத்து தீக்கிற டெட் இல்லை, நாலேஜை வாங்கிக்கிறச்சே. பட் என்னுடைய கிராட்டிடியூடை வந்து நான் தெரிவிச்சுட்டே இருக்கணும் குரு பரம்பராக்கு. அதுக்காக இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டன்ட் டே. இந்த மகாபாரதத்தை இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து சமாரோப் பண்ணுறா. இங்கே அந்த 3 குழந்தைகள் இருக்குது, 4 குழந்தைகள். இவா 4 பேருமே மகாபாரதம் ரெகுலராக அட்டென்ட் பண்ண குழந்தைகள். ஸோ இவா எல்லாரும் அண்ட் இன்னும் நிறையா குழந்தைகள் இருக்கா சென்னையில் அண்ட் அவுட் சைட் சென்னையிலையும் இருக்கா, ஹூ ஆர் ஆல் கம்மிங் ஃபார் தி ஈவெண்ட். அதை வந்து ஜூலை 6th அன்னைக்கு ஆழ்வார்பேட்டில் இருக்கிற தத்வலோகா அப்படின்னு ஒரு ஹால், ஸ்ருங்கேரி மடத்தோட ஹால், அங்கே வந்து அந்த ஈவெண்ட்டுக்கு வந்து ஃபஸ்ட் ஹாஃப் ஆஃப் த டே நடக்க போகிறது. மார்னிங் 9 to 12:30 எல்டாம்ஸ் ரோடில், ஆழ்வார்பேட் எல்டாம்ஸ் ரோடில் 9 o'clock, மார்னிங் 9 o'clock. இட்ஸ் அ சண்டே, ஜூலை 6th சண்டே மார்னிங் 9 to 12:30. இதை எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள்லாம் கண்டிப்பாக வரணும், சரியா? நான் வந்து ஏற்கனவே இதுக்கு முன்னாடி நாங்கள் கூப்பிட்ருக்கோம், 2-3 ஈவெண்ட்டுக்கு கூப்பிட்ருக்கோம், யாருமே வரல. ஆனால் நீங்களாம் வாங்கன்னு சொன்ன காரணத்துக்காக நான் மாதம் இங்கே வந்துட்டுருக்கேன். ஃபஸ்ட்டு வீக் ஏஞ்சி வரல அப்படின்னா ஐயோ அப்படின்னு செகண்ட் வீக் வந்துடுறேன் நான், இல்லையா? மிஸ் ஆனாலும் நான் பிடிச்சிடுறேன்ப்பா, நான் லீவ் போட்டாலும் ஐ மேக் இட் அப். பட் எனக்கு எந்த ரெஸ்பான்ஸும், நான் வாங்கோன்னு கூப்பிடுறேன், ஆனால் நீங்கள் யாருமே வரல. கீதா மகோத்சவத்துக்கு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் வந்து ஸ்வேதாஸ்வதர ஈஷாவாசிய சமாரோப் நாடகத்துக்கு கூப்பிட்டோம், அதுக்கப்புறம் இப்போ ரீசெண்டாக மாண்டூக்கிய மகோத்சவத்துக்கு கூப்பிட்டோம். நீங்கள் கூப்பிட்டு அவள் வரலை அப்படின்னா, உங்கள் ஆத்து மனுஷா, உங்கள் ஆற்றுல ஒரு ஃபங்க்ஷன் பண்ணுறேள், ஒரு கல்யாணம், ஒரு பூனல் நடத்துகிறேள், உங்கள் சொந்தக்காரர்களை கூப்பிடுறேள், வரலைன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு மனசு எப்படி இருக்கும்? எனக்கு இருக்காதா? அதனால் வந்து இட்ஸ் அ வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட். இது எப்படி டிசைன் பண்ணியிருக்கு அப்படின்னாக்கா, இந்த குழந்தைகள் எல்லாரும் சேர்ந்து மை ஃபேவரட் பார்ட் ஆஃப் மகாபாரதா 3 பார்ட்டாக பிரிச்சிருக்கோம். ஃபஸ்ட்டு பார்ட் வந்து மை ஃபேவரட் ஸ்டோரி ஃப்ரம் மகாபாரதான்னு ஒரு 2-3 நிமிஷம் ஒவ்வொரு குழந்தையும் எடுத்துட்டு அந்த பார்ட்டை சொல்லும்.
அதுக்கப்புறம் வந்து செகண்ட் ஈவெண்ட் வந்து வை ஷுட் ஒன் ஸ்டடி மகாபாரதம், வாட் இஸ் த ரெலவென்ஸ் ஆஃப் மகாபாரதம். அப்புறம் மகாபாரதத்தை படிக்கிறதுல வந்து நிறைய கான்ட்ரவர்சிஸ் எல்லாம் இருக்கு இல்லையா. கிரேட்டஸ்ட், ஒன் ஆஃப் த கிரேட்டஸ்ட் அண்ட் வியர்டஸ்ட் கான்ட்ரவர்சி என்ன தெரியுமோ மகாபாரதத்தை பற்றி? மகாபாரதம் படித்தா வீட்டில் சண்டை வந்துடும். ஆமாம், அந்த தேரில் கிருஷ்ணரும் அர்ஜுனரும் போகிற அந்த ஃபோட்டோ இருக்கு இல்லையா, அதை வச்சுட்டேன்னா போச்சு, வீட்டில் சண்டை வந்துடும். ஆமாம், ஆனால் பாவம் சஞ்சயோ வாச்ச எத்திர யோகேஸ்வர கிருஷ்ணஹா எத்திர பார்த்தோ தனுர்தரஹா, எங்கே வந்து யோகேஸ்வர கிருஷ்ணனும் வில்லை ஏந்தின தனுஷை ஏந்தின பார்த்தனும் இருக்கிறார்களோ அங்கே என்ன கிடைக்குமா? சண்டை வரும்னு சொல்ல அவர் என்ன சொல்லியிருக்கார்? தத்ர ஸ்ரீஹி விஜயா பூதிஹி துருவா நீதிர் இதி மம மதிஹிங்கிறார். அங்க ஐஸ்வர்யம் பொங்குமா, அங்க சக்சஸ் எதை தொட்டாலும் விளங்குமா, சக்சஸ் சக்சஸ் சக்சஸ், வேண்டாம் வேண்டாம்னு சொன்னாலும் சக்சஸ் தான் இருக்குமா, நிலையான நீதி இருக்குமா. இதெல்லாம் வேண்டானா மகாபாரதம் படிக்காதீங்கிறார், கீதை படிக்காதீங்கிறார். ஸோ எனிவே, ஸோ ஜஸ்ட் டு சே ஒன் ஆஃப் தி, இந்த மாதிரி வந்து நிறைய மிஸ்கன்செப்ஷன் இருக்கு. அந்த மாதிரியான விஷயத்தையும் கிரேட்னஸ் ஆஃப் மகாபாரதா, அதை நான் ஏன் படிக்கணும், வை இட் இஸ் இம்பார்ட்டன்ட் அப்படிங்கிற அந்த இம்பார்ட்டன்ஸை வெளியில் கொண்டு வர மாதிரி இந்த குழந்தைகள்லாம் சேர்ந்து ஒரு நாடகம் பண்ண போகிறான். சரியா? இது ரெண்டாவது பார்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன். மூணாவது பார்ட் ஆஃப் த ப்ரெசன்டேஷன் என்ன அப்படின்னாக்க, ஆஸ் பார்ட் ஆஃப் மகாபாரதா இந்த குழந்தைகள் தே ஹேவ் ஸ்டடிட் தி என்டையர் கீதா. இந்த கீதாவை எப்படி சொல்லி கொடுத்துருக்கோன்னா 18 அத்தியாயத்துக்கு 3 பாயிண்ட் கண்டென்ட்டோட ஆஃப் தி அத்தியாயா இன் 3 பாயிண்ட்ஸ், எவ்ரி அத்தியாயா 3 பாயிண்ட்ஸ் அப்படி சொல்லி கொடுத்துருக்கு. அப்புறம் கீதையினுடைய கிரேட்னஸ், வை ஷுட் ஐ ஸ்டடி கீதா அப்படிங்கிற விஷயமும் சொல்லி கொடுத்துருக்கு. ஸோ இந்த விஷயத்தோட ப்ரெசன்டேஷன் எப்படி இருக்க போகிறது அப்படின்னாக்க, இது வந்து குவிஸ் மாதிரி நடக்கும், குவிஸ் ஆர் கொஸ்டின் ஆன்சர் மாதிரி நடக்கும். இந்த குழந்தைகள்லாம் ஸ்டேஜில் இருப்பா, ஆடியன்ஸில் இருக்கிற நீங்கள் யார் வேணால் அவகிட்ட கேள்வி கேட்கலாம், அந்த குழந்தைகள் அதுக்கு பதில் சொல்லுவா. சரியா? இதுதான் த லாஸ்ட் பார்ட் ஆஃப் த சமாரோப் ஃபங்க்ஷன். எதுக்கு இதை சொல்ல வருதுன்னாக்க, குருகுல வாசத்தில் குழந்தை குருகுலத்தில் படித்ததுக்கப்புறம் குருகுலத்துக்கு போகிறதே வந்து கையில் எதுவுமே இல்லாமல் தான் போகும். அந்த குழந்தை பூனல் போட்ட மறுநாளே அமுச்சு விட்ருவா, என்ன தெரியும் அந்த 8 வயசு குழந்தைக்கு இல்லையா. அங்கே போனால் அந்த குரு தான் வந்து அப்பா அம்மா ஃப்ரெண்டு கைடு எல்லாமே குரு தான். போட்டுக்கிற ட்ரெஸ்ஸுலேருந்து படுத்துக்கிறதுக்கு தலகாணி போர்வையிலேருந்து எல்லாம் குரு கொடுப்பார், சாப்பிட்ற சாப்பாடுலேருந்து எல்லாமே குரு கொடுப்பார். குரு பார்த்துப்பார் அந்த குழந்தைய, அம்மாவுக்கு அம்மாவாக இருந்து அப்பாவுக்கு அப்பாவாக இருந்து அந்த குரு பார்த்துப்பார். படிப்பும் சொல்லி கொடுப்பார். படிப்பு சொல்லி கொடுத்துட்டு படித்து முடிச்சதுக்கப்புறம் என்ன வந்து சிஸ்டம்னா, நம்மளோட சிஸ்டம் அந்த குழந்தையில அந்த பேட்ச் முடிச்சிடும் இல்லையா, அந்த பேட்ச் நேராக ராஜா கிட்ட போகும். ராஜா கிட்ட போனோடனே பிரதர்ஷனம் நடக்கும் ராஜா முன்னாடி. ராஜா கேள்வி கேட்பார். கேள்வி கேட்டு இந்த குழந்தைகள் பதில் சொல்லும் பொழுது இதுக்கெல்லாம் நமக்கு வந்து ப்ரூஃப் இருக்குது இல்லையா, இல்லாமல் சொல்லலை. இதில் இருக்குது அப்படின்னாக்கா வேதத்துலேயே இருக்குது, உபனிஷத்ஸில் பல கதைகள் இருக்குது. அந்த மாதிரி அஸ்வபதி ராஜா கிட்ட போன கதையெல்லாம் இருக்குது. அதனால் வந்து ராஜா கிட்ட போய் ராஜா கிட்ட பிரதர்ஷனம் பண்ணப்பறம் ராஜா வந்து சன்மானம் கொடுத்து அனுப்புவார் அந்த குழந்தைக்கு. அந்த குழந்தை என்ன பண்ணும், அந்த சன்மானத்தை எடுத்துட்டு வந்து குரு தட்சிணா கொடுக்கும் இல்லையா. ஏன்னா பிரம்மச்சரிய ஆசிரமத்தில் இருக்கிறவன் சம்பாதிக்க முடியாது, எப்படி குரு தட்சிணா கொடுக்க முடியும்? அண்ட் வாங்கின்ற படிப்புக்கு நான் ஏதாவது கொடுத்தாகணும், எதுவும் கொடுக்காமையும் இருக்கக்கூடாது. ஸோ ராஜா வந்து கொடுப்பார். ராஜா கிட்ட வாங்கின்றதை அந்த குரு தட்சிணாவாக கொடுக்கும். குரு என்ன பண்ணுவார் தெரியுமோ, குழந்தைகள் கொண்டு வந்ததை எடுத்துட்டு திருப்பி அந்த குழந்தைகளுக்கே எதாவது பண்ணி இது பண்ணுவார். ஸோ அந்த மாதிரி வந்து இந்த கீதா குவிஸ் நடந்ததுக்கப்புறம்